வைக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிட விடுறேன் அப்படிங்கிறது வந்து அது சரியான வாதமாக இருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு பணமும் தேவை. நம்ம அதான் எக்கனாமிக்கலி ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தாராளமாக விட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்றும் நோ டவுட். பட் அது வந்து எப்போதும் நிலையானது இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கிறதோ இல்லை நம்மகிட்ட இருக்கிற அசட்டோ நிலையானது இல்லை. நம்ம வேலைக்கும் போய் இதையும் பண்ணா தான் நம்மளோட கெட்டிக்காரத்தனம் தெரியும். அப்படி தான் பண்ணணும். லைஃப் அப்படி ரெண்டு தான் சேர்ந்து பியூர் ட்ராக்காக தான் பண்ணணும். அதுக்காக ஒன்று. ஆனால் குழந்தைய படிப்பை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். என் பெரிய பொண்ணால் பார்க்கவே முடியல. எங்கள் பெரிய பொண்ணுடைய வீட்டுக்காரும் சுத்தமாக பார்க்க மாட்டார். சின்ன பொண்ணு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர எஜுகேஷன் இந்த லெவலில் இருக்குது. அதே 5ஆவது படிக்கிறேன் அப்படி இருக்கா இவன் நேரம் ஒன்று பண்ணி அவன் அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்கவுங்க வளர்ப்பை பொறுத்து இருக்குது. இவங்க என்னமோ அவனை இப்படியே தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வளர்க்குறாங்க. ஆனால் 2 பேருக்குமே பணம் தேவைப்படுது. அது ஒன்றும் தடையில்லை. இல்லை சிலவே மெச்சூர்டாக பேசணும் மாதிரி நம்ம செல்ஃபிஸ் அதான் சுயநலத்தை விட்டுட்டோம்னா சர்வசாதாரணமாக வந்து நல்ல பேச்சு வரும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப இதாக பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ நாள் இருந்தோம் 5 years நம்ம இல்லைம்மா கடைசியாக நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணிக்கெல்லாம் மீட்டிங் முடித்தோம். என்னதான் பேசணுமோ தெரியல பேசணும். எத்தனையோ தடவை வந்து பேசியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நம்ம பெரம்பலூரில் கொண்டாந்து சரி போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க பேச வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் சொல்ல வரேன். பேசலை ஒரு முடிவுக்கு வரல. அப்படி சொல்ல திருப்பி பழசுதான் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் பழசு பேசிட்டு வரட்டுமே, முடிவு கிடைச்சிருமே. நமக்கு என்ன பழச பேசாம வேணாம்னு தான் சொல்றோம். ஆனா உட்கார்ந்தா நம்ம அப்பாவும் பேசுவாரு அவரும் பேசுவாரு. அதை பத்தி ஒன்றும் இல்லை. பழச ஏன் பேச ஆதங்கம் இருக்கு பேசுறாங்க. பாப்பா குட்டி இங்க வா. இவா கீழே போய் வண்டி ஓட்டுவோமா? சைக்கிள் எடுத்து ஓட்டு. வா இங்க. ஓட்டிச்சா. அங்கிள், அதாவது உடம்புல நோய் இருக்கு. நோய் இருந்துச்சுனாக்கா எனக்கு நோய் வந்துருச்சுங்கிறதோட எதனால் இந்த நோய் வந்துச்சு, அது என்ன ரூட் காஸ், இனி அந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணாதான் அந்த நோய் வராததை காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு நான் டாக்டர்கிட்ட போயிட்டேன், எனக்கு இவ்வளோ மருந்து கொடுக்குறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், நான் இத்தனை நாள் வந்து இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தேன். தேவையில்லாத விஷயம். ரூட் காஸ் ஃபைண்ட் பண்ணியா, ஏன் திருப்பி அதுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா இட் வாஸ் நாட் ஃபிக்ஸ், இட் வாஸ் நாட் ரிசால்வ். இதை கண்டுபிடிக்க முடியல இந்த பிரச்சனையை, அதனால தான் திருப்பி போகிறாங்க. நான் இந்த பிரச்சனை இப்போ தான் இருக்கேன். நான் இப்போ தான் முதல்ல இந்த பொண்ணோட டேரெக்டாக பேசுறது இன்னைக்கு தான் இதை பற்றி. இன்னொரு நான் எந்த இடத்துல உட்காருக்கிறேன். எனக்கு வந்து நேரட்டாக ஆன்சர் வேணும்னாக்கா ஆன்சர் பண்ண முடியலாம்னாக்கா தென் நீ சந்தோஷமா இருமா, நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்ணுறேன். என் வாழ்க்கையை க்ரோ பண்ணாத. சேர்ந்து வாழணும்னாக்கா ஆன்சர் கேட்குறேன். எங்கே சேர்ந்து வாழணும், பதிலே வரலாம். நீ எடுத்து முடிவுனாக்கா நீ எடுத்து முடிவுக்கு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நீ அது சொல்லணும், எதனால் இந்த பிரச்சனை நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லாத நீ எடுத்து முடிவு அப்படின்னாக்கா பண்ற வரைக்கும் வீட்டுக்கு போய் குட்டையில விட்டுறத. இல்ல நான் என்ன சொன்னேன், அழகா சொன்னேன். உனக்கு எப்ப இன்விடேஷன் கிடைச்சது, உன் கழுத்துல தாலி ஏறு அன்னைக்கு இன்விடேஷன் கிடைச்சது. இத்தனை நாள் நீ எங்க போன, நான் 3 முறை வந்தேன்னு சொல்றேன். நான் கேட்கறேன், நீ எங்கம்மா போயிருந்த, அப்ப எங்க போயிருந்த, உன்னை யார் வர வேணாம் சொன்னது, வேற யூ யாரு விட்டு போயிருந்த, நீ எதுக்கு தாலி வாங்குற, புருஷன் கூட இருக்க தாலி வாங்குற. நீ அந்த பொண்ணை அந்த குழந்தைகிட்ட வந்து நீ ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சுட்டுனாக்கா தட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இட் யுவர் நாட் யூ டிஸ்ரெஸ்பெக்டிங், அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் புரியுமா, அது என்ன கான்டாக்ட்னு தெரியுமா, நீ பாட்டுக்கு வச்சு விட்டு போற. விச் மீன்ஸ் நீ நல்லா தெரியுது உனக்கு பிடிக்கலங்கிறது தான். உங்க அப்பா வீட்டுக்கு போனேன்னு நான் சொல்றேன், எடுத்து சொல்றேன் அழகா. நான் நீ பிடிக்கலங்கிறது தான், நீ நான் வீட்டுக்குள்ள வந்தாக்க நீ பூஜா வீட்டுக்கு பூஜை பண்ண போனேன்னு சொல்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பேசுறத நான் நம்ப மாட்டேன். என்ன ஒருத்தங்க செயல்படுறாங்களோ அதுதான் நான் நம்புவேன். நீ ரொம்ப வைராக்கியமான பொம்பளை தான், ஒன்றும் இல்லை, நான் தப்பு சொல்ல, விச் இஸ் குட். அதனால தான் அந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும்ங்கிறேன். இல்லைன்னா அந்த குழந்தை கொடுக்கறனா கூட நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட தான் இருக்கணுங்கிற ரைட் ஃபைன். உனக்கு என்ன வேணும், நீ உன்னோட எதிர்பார்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உன் லைஃபும் 34 ஆச்சு. யூஆர் அ மெச்சூர்டு பர்சன், நானும் மெச்சூர்டு பர்சன். வி நீட் டேக் எ டிசிஷன். கேள்டங்க பேசிட்டு இருக்க மாதிரி நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் நீ எடுத்துனாக்கா நான் வந்து முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன வருத்தப்படாது. எனக்கு வந்து பதில் சொல்லுன்னு தான் சொல்கிறேன்.
நீ ஒவ்வொரு பதில் சொல்கிறதுக்கும் நான் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு யோசிக்குது, இந்த மாதிரி இந்த பொண்ணு தப்பாக யோசிக்குது, இல்லைனா இது கரெக்டாக யோசிக்குது, இந்த மாதிரி டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட கடைசி வரும்போது நான் சொன்னேன், உனக்கு என்ன வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு கேட்குறேன், எதிர்பார்க்குறேன். இந்த குழந்தைய நல்லபடியாக படிக்கணும், படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி செத்து போகணும். ஏன்னா இந்த குழந்தைக்கோசம் தான் நான் வாழ்கிறேன். ஏன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லையா? ஐ எம் ஆஸ்கிங் அகெயின், கம்மிங் பேக். உனக்கு உன்னோட லட்சியம் என்ன? இப்ப கேட்டாங்க எங்க வாழணும்னு நினைக்கிறேன்னா சரி பெரம்பலூர்ல வாழலாம்னா அது என் வீடு இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆன்சர் பண்றேன்? அடுத்த கேள்வி கேட்பாங்க 4 பேர். என்ன தெரியுமா கேட்பாங்க? முதல்ல சொல்லியிருக்க, உங்க அப்பா வாங்கிட்டு இருந்த சிம் கார்டுல நீ பேசலாம், நான் பேசக்கூடாது. உங்க அப்பா காசுல வாங்கிட்டு இருந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட முடியாது. அதுவும் நானே எங்க அப்பா மூலியமா இருந்தேன், எங்க பாட்டன் தாத்தன் சம்பாதிச்ச தோது அந்த வீடு தானே, அதுல இருக்கு நீ இருக்க கேட்பாங்க. நாக்கு போய் சாப்பிட கேட்பாங்க. நீங்க வாங்கி தரல, எனக்கு மாமா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். போன் ஏன் பேசலனாக்கா உங்க அப்பா வாங்கி தந்த சிம் கார்டு அதுல இருக்கு, அதனால நான் பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், இதாச்சும் இப்படி பேசுத இல்ல, இதை வச்சு இப்படி பேசுத. இவங்க அப்பா கேட்டீங்க, யாருன்னு எப்படி போன் அடிக்கும், உன் மாப்பிள்ள தான் போன் அடிச்சு கேட்கணும். நான் என்னத்த சொல்றது? ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்றேன், நீ எடுத்துட்ட முடிவு இதை ஃபிக்ஸ் பண்ணு நீ, புரியுதா? இல்லைனாக்கா இதுக்கு சொல்யூஷன் சொல்லு. இன்னொன்று எடுத்த முடிவுக்கு இழுத்துட்டு கீழே தள்ளுவோம், நான் முடிவு எடுப்பேன், அப்படின்னு எனக்கு தெரியாது, நீ முடிவு எடுனாக்கா. நான் சொல்றேன் எப்படி முடிவு எடுக்குன்னு சொன்னேன். 3 பேர் வாழணும்னாக்கா நான் அழகா சொன்னேன். அங்கே நான் என்ன சொன்னேன், ஹெச்பியிலேருந்து வெளியே வரும்போது அடுத்தவனை நீ திருத்தணும்னு நினைக்காத, அடுத்தவனோட வாழ்க்கையை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத. இட் இஸ் அவுட் ஆஃப் யர் கண்ட்ரோல். உன் கையில் கண்ட்ரோல் உண்டின்னு நீ பார்க்க முடியும். நீ உன் வாழ்க்கையை நீ எப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. அதில் நான் ஃபிட் ஆகணும் இல்லை மாட்டாங்கன்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் பாட்டு உன் வாழ்க்கையில் வந்து விழுந்துட்டேன். நான் தனலட்சுமி காலையில் அவன் தனலட்சுமி காலையில் தான் போயிட்டு நான் வேலை செய்வாங்கன்னா நானும் போய் தனலட்சுமி காலையில் நிற்க வேண்டியதான். சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான், அவன் ராம்குமார் 8வது 1வது கட்டுப்பிடிச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அவன் எல்லா பஸ்ஸையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் போய் வேலை இது தனலட்சுமி காலை வாங்கினா அவன் நான் வேலை போகணும்னு சொல்லுங்க. இல்லை, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அவங்கவுங்க நடந்து வந்த பாதைகள் வேற. நான் பேச்சுதான் இருக்குன்னு சொல்ல, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு ரைஸ் அப் டு தட் லெவல். நீ அந்த மாதிரி வா, நான் தப்பே சொல்ல. நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்லு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதான் நான் கேட்குறேன். உனக்கு என்ன வேணும்? நான் அந்த குழந்தைக்கோசரம் வந்திருக்கேன். நீ பாட அந்த குழந்தைய வாங்கிட்டு குழந்தை வாங்குற மட்டும் மாமா 4 நாள் உட்காந்துருக்கணும் மாமா, அப்பதான் மாமா செட் ஆகும் எல்லாம் பேசிட்டு ஒரே மாசம் அவங்க அப்பா வந்து உட்காந்துச்சு. இது குழந்தை வாங்கிட்டு வந்த அர்த்தம் நான் பார்க்க மாட்டேன். இது குழந்தை என்ன திருட்டிட்டு வந்தாதான் நான் பார்ப்பேன். ஒரே மாசத்துல யாரும் அவங்க அப்பா வந்து உட்கார மாட்டாங்க. புரியுதா? அவங்க அப்பாவுக்கு ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? உனக்கெல்லாம் குழந்தை வளர்க்க தெரியாது, எனக்கு தான் போலே பார்த்துக்கு தெரியும், எனக்கு தான் குழந்தை வளர்த்து, எனக்கு தான் குடும்பம் நடத்தும். நீலாம் ஒன்றும் ஆம்பளை கிடையாது, நான் தான் ஆளு. எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டு போனான்னாக்கா வருஷம் வந்து போட்டான் அவரே. அதான் 7 வருஷம் அவர் வச்சிருக்காரு போல பேசுவாங்களா? ஏற்கனவே மாமா வச்சும் பேசிருக்காங்க, தம்பியை வச்சு பேசிருக்காங்க, அப்பாவை வச்சு பேசிருக்காங்க. இது சொன்ன நீ அலுவலகத்துல சின்ன சின்ன விஷயத்தை பேசினா அவங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. நீ அலுவலகம் இன்னைக்கு எப்படி பேசுறாங்க? நீ அவங்க வீட்ல ஒரு அம்மாவும் ஒரு தங்கச்சி இருக்கா, நான் அதே அவங்க அம்மா கூட தானே இருக்காங்க. நான் அதே வார்த்தை திருப்பி சொல்லட்டுங்களா? ஏமா நீ கல்யாணம் ஆன பொண்ணு, நீ புருஷனோட இருக்க வேண்டிய ஆளு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ரூல்ஸ் தெரிஞ்சு பேசு. அடுத்த கேள்வி நான் கேட்டேனாக்கா, இன்னைக்கு இது தண்ணி வெடிக்குது, புரியுதா? இத்தனை நாள் நான் கண்ணீர் என்னமா பண்ற? நான் உங்ககிட்ட கேட்டேன், உனக்கு யாருக்கு முக்கியம்னு கேட்டேன். எனக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சு பதில் இதுக்கு முன்னாடி, இது நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னிச்சு, எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா தம்பி நீங்க முக்கியம். அதுக்கு அடுத்த வார்த்தை கேட்டேன், 3 பேருக்கு போய் கல்யாணம் ஆன முதல்ல கல்யாணம் ஆனவன யார் முக்கியம்னாக்கா அவன் புருஷன் முக்கியம் சொல்லிருக்கணும். அதுலயும் சொல்லல எங்க அப்பா என் தம்பினாக்க. உங்க அப்பா தம்பி எங்க வராங்க? யூ ஆல்ரெடி லாஸ்ட் மீ. என்னை தூக்கி போட்ட. கல்யாணம் ஆனாக்கா தாலி கட்டவன் தான் அவன் தான் வச்சு காப்பாற்ற போறான். நீங்க தான் முக்கியம் சொல்ல தெரியணும். அதனால கூமடையான பேசிட்டு நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இப்போ வந்து நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்ட கரெக்டா. எங்க அப்பா முக்கியம் சொல்லிட்டு உங்க அப்பா போயிட்ட, என் தம்பி முக்கியம் சொல்லிட்டு உங்க தம்பி கூட வந்துட்டு இருக்க. கடைசி தான் நீ என்கிட்ட வர எல்லாம் குடிச்ச வரானவன. இன்னும் மட்டும் நீ இது பேசாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார் முக்கியம் சொல்லும் போது நீங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு இது அவங்க அப்பாவோட போயிருக்காங்க கூட சரி ஏதோ அவங்க அப்பா பாத்துக்கிறாரா அப்படின்னு. எங்க அப்பா என் தம்பினாக்கா நான் சொன்னேன். அடுத்து அது கதை அருமையா சொன்னேன். என்ன கத்துறீங்களா? நீ உங்க அப்பா கிட்ட 10 வருஷம் சண்டை அடிச்சு 20 வருஷம் சண்டை அடிச்சினாலும் உங்க அப்பா அப்பா தான். ஏன்னா ரத்தம் உறவு. உங்க அம்மா தான், உன் தங்கச்சி தான், உங்க அக்கா தான். ஆனா புருஷங்காரன் ஒண்ணிதான், பொண்டாட்டிக்காரி ஒண்ணிதான், வேற வீட்டுல இருந்து வர பொண்ணு பையன்
நீ அந்த மரியாதையை முதல்ல எடுத்து வைக்கணும். அதுதான் வெளியே எடுத்து பேசணும். என் பொண்டாட்டி போல ஆகுமா, என் புருஷன் போல ஆகுமா, எங்க மாமனார் வீடு பெருசுன்னு பேசினாதான் உன்னை தூக்கி வைப்பாங்க. தப்புனா சொல்லுங்க. அறுத்து தூக்கி போடுற வரவு ஒரே ஒரு வரவு. கணவன் மனைவி உண்டினா கோர்ட்ல போயிட்டு நீங்க டைவர்ஸ் வாங்க முடியும். எங்க அப்பாவுக்கு டைவர்ஸ் கூட, எங்க அம்மா கிட்ட டைவர்ஸ் கூட, என் தம்பி கிட்ட டைவர்ஸ் கூடன்னு கேட்க முடியாது. புரிதல சொல்றது? பாண்டேஜ் எங்க எழுதிருக்கீங்க? மேரேஜ் சர்டிபிகேட். கணவன் மனைவி உண்டினா மேரேஜ் சர்டிபிகேட். அப்பாவுக்கு அம்மாவுக்கும் மேரேஜ் சர்டிபிகேட்டா? இன்னைக்கு உங்க அப்பா விட்டு போனா வரமாட்டாரா? நாளைக்கு நல்லா வருவாரு. தம்பி விட்டுட்டு போனா வரமாச்சான் வரமாட்டானா பொறுக்கிட்டே வருவாங்க. நிறைய குடும்பம் நடந்திருக்கு. இது என்ன வாழ்க்கை அனுபவத்தையும் கும்பிட்டேன் உட்காந்துருக்கு சொல்றேன். சுற்றி சர்க்கஸ் நடந்துட்டு இருக்குமா சொன்னா எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி வாழு நீ கண்ணீர் விட்டா இன்னைக்கு நீ கண்ணீர் விடுவ, நாளைக்கு நீ திருவிழா கண்ணீர் விடு. நம்ம நவம்பர் மாசம் 7ஆம் தேதி அங்கிள் அந்த காரணம் போயிட்டேன். அந்த நின்று சொல்றேன் புரியுதா? இந்த இன்னைக்கு அனுப்ப முடியாதுங்கிறாங்க. நாளைக்கு வந்து இந்த குழந்தைய விட்டா அமெரிக்காக்காரன் வந்து குழந்தைய விட்டு போயிட்டான் அப்படின்னு ஓரளவு பிக்சர் எடுக்க போறேன். ஏன்னா இதை நான் இன்னைக்கு சொல்லல. நான் பாலிவுட்ல வந்து நான் வடக்கு மாதை ரோட்ல வாழ்ந்த இது வீட்டுக்காரங்க அம்மா, அந்த வீட்டுக்காரருக்கு கை கால் வராது. அந்த அம்மா ஒவ்வொரு சொந்தக்காரங்கிட்டையும் என் புருஷன் இந்த மாதிரி கை கால் வரல காசு கொடு, கை கால் வரல காசு கொடு அப்படின்னு பிக்சர் வாழ்ந்துச்சு. அந்த மாதிரி கொடுக்க உடப்பறாங்கன்னா இன்னைக்கு சொல்லுது நான் பிக்சர் எடுத்தாச்சு நான் பிள்ளைய காப்பாற்றுவேன். அதுதான் கேட்டேன். அந்த குழந்தைய பிக்சர் கொடுத்தேன். உனக்கு என்ன வேணும்? அந்த குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி எதிர்பார்க்க செட் பண்ணுறேன் பதில் சொல்லணும். நீ எடுத்த முடிவு 7 வருஷம் ஆச்சு. அந்த குழந்தைக்கு 5 வருஷம். என் கூட வந்து நீ அந்த குழந்தை சுமந்தது வந்து 10 மாசம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட 8 மாசம் இருக்க. ஸோ ஆன்சர் 7 வருஷம் ஆக போகுது. 7 வருஷத்துக்கு நீ பதில் சொல்லியாகும். நீ எடுத்த முடிவுக்கு. ஏன்னா உனக்கு 7 வருஷமே உனக்கு இன்விடேஷன் கொடுத்தேன், தாலி கட்டினேன், என் கூட இருக்க வேண்டிய ஆளு. நீ எங்கேயும் காணா போயிட்டேன்னா நான் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி தகவல் மையம் காணா போச்சுங்க, என் பொண்டாட்டி வேற பொண்டாட்டி வேணுங்க, எனக்கு வாழ்க்கை பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போட்டுருக்கேன். சும்மா பேச தெரியாமல் பேசிக்கிட்டோம்னா கண்ணீர் விட்டாக்கால ஆளு நீ எங்க வேணா கண்ணி விட்டுமா? அதான் சொன்னேன். இந்த இப்பயாச்சும் கோர்ட் இருக்கு, ஜட்ஜ் இருக்கு, லாயர் இருக்காங்க. ஆண்டவன் கொடுக்குற தண்டனை, வாழ்க்கை கொடுக்குற தண்டனை ஜட்ஜும் கிடையாது, லாயரும் கிடையாது. தூக்கி உதவி தள்ளிட்டு போயிடுவாங்க. இப்போ வேலை காலத்தில் பறக்கிறவங்க பறந்துருவாங்க. வாழ்க்கை என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஒரு நேரம் சாப்பாடு போடுவாங்க யாராச்சும் ஃப்ரீயா? போட மாட்டாங்க. என்ன வேலைக்கால் பண்ணிட்டு இருக்க? அந்த குழந்தைய வந்து திருப்பியும் சொன்னேன். அந்த குழந்தைமா அந்த குழந்தை நீ வளர்த்துட்டு இருக்க, இல்லைன்னா எங்க கூட நேரத்தில் இல்லைன்னு நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்றேன். ஆனா வான் பண்றேன். அந்த குழந்தை டாக்டர் தான் படிக்கணும், இன்ஜினியர் தான் படிக்கணும் நீ துணிக்காத. அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அதை விடுங்க. அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கா வயசு வரும்போது அதை டிசைட் பண்ணும். இல்லைன்னா அந்த கல்லாவிக்கு ஆவி குச்சா வந்து எங்கிட்ட வந்து டாக்டர் படிக்கிற ஆசைப்படுறாங்க, அதனால வந்து காசு அதிகமாக கேட்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. லூசுன்னு தான் சொல்றாங்க. ஒன்னு ஒரு குடியா நம்ம குடியா அது சொன்னேன். அதுதான் நாங்க என்ன சொன்னாங்க, இல்ல ஆளை பார்க்கறது. அதுதான் நான் சொன்னோம், என்னையா பேசிட்டு இருக்க, முளைச்சு 3 இல்ல 5 வயசு கூட ஆகல, அதுக்கு நீ சொத்து கேட்கற, கல்யாணம் பண்ணி 34 வயசாச்சு, அதுக்கு நீ 3ல ஒரு பக்கம் போடு புரியுதா? அப்படின்னு இந்த குழந்தைங்க நாங்க எழுதிக்கிறோம் அப்படின்னு. எப்படி 34 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அதுக்கு ஒரு வழி சொல்லு, 3ல ஒரு பக்கம் போடு, அந்த பிள்ளையாச்சும் நல்லா வாழட்டும். அப்படின்னு இந்த குழந்தைக்கு என்ன சொத்து இருக்கோ அப்ப விட்டுட்டு போறோம். வாழ்க்கையை செட்டில் பண்ணி ஒரு குழந்தை வந்து 3ல 1 4ல 1 கேட்டாங்க. எவன் கேட்கல. நான் நீ பேசியே அவங்க தானே கேட்கறாங்க. 50 லட்சம் அவரு டாக்டர் இது மோகன் இதுக்கு டைவர்ஸ்க்கு அவர் தான் இன்னும் வாங்கிட்டு இருந்தாராம். இதெல்லாம் கேட்கல. ஐயோ பேசாதே கம்முன்றியா சொல்லி பார்த்தோம். நான் சொன்னேன் இல்ல அவருக்கு எப்படி தெரியும், இவங்க சொல்லாம அவங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த டாபிக் எல்லாம் 3வது வந்து பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வந்து அதுக்கு தீர்ப்பு சரியான இல்ல. இந்த அங்கிள் ஒரு பக்கம் கல்லாவிகாரன் எப்படி பேசலாம், இது காசு இது டாக்டர் படிக்க வைக்கணும் 50 லட்சம் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். லாயர்காரன் சுப்பிரமணியம் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து செட்டில் பண்ண சொல்லி நான் வந்து கையெழுத்து போட சொல்றேன் அப்படின்னு சொல்லி இது செட்டில் பண்ணா கையெழுத்து போட சொல்றேன் அப்படின்னு லாயர் சொன்னாக்கா, லாயரோட இது பார்ல இருந்து தூக்கிடுவாங்க தப்பு பேசினாக்கா. சொல்லலைனாக்கா சொல்லிருக்க மாட்டாங்க, இங்க வரமாட்டான். இப்படிதான் சொல்றாரு. இவங்க வரும்போது கேட்கணும், உனக்கு செட்டில் பண்ணணுமா பொண்ணுக்கு செட்டில் பண்ணுமா? ஏன்னா 2 கேஸ் போயிட்டு இருக்கு. யூ டிசைட். கண்ணீர் விட்டா வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியாதுமா? கண்ணீர் விட்டு ராஜாத்தின்னு ஒரு பொம்பளை 14 கேஸ் போனுச்சு, தோந்துதான் போனுச்சு எல்லாத்தையும். கடைசியில் புருஷன் இழந்து நின்றுச்சு. இன்னும் நெஞ்ச நிறுத்தி பேசிட்டு இருக்கா. அதுக்கு என்ன ஆடுதுன்னா அப்ப கொஞ்சம் ஆள் புரிஞ்சுட்டு வருது.
நீ ஒன்றுமே கண்டுக்காம போகிறத பற்றி நான் கவலைப்படல. ஆனால் உன் பக்கத்தில் நடந்துட்டு இருக்க சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு தான் வந்து உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். அதெல்லாம் நடந்தாலே அது தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்படியே நான் நினைக்கிறேன். நீ இவ்வளோ தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து நீங்க வாதத்தை சொன்னாலும் அவங்க மாதிரி சொன்னது நமக்கு விஷயம் வந்தாலும் அது எவிடன்ஸ் இருந்தா அது ஓகே, அதுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட வேண்டியது. அந்த வீட்டுல இருந்து நமக்கு தெரியாதுன்னா பில்டர் பண்ணி எல்லாம் பேச மாட்டாங்க. இப்போதைக்கு இதுதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு தவறுதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம அட்டாச் ஆகிட்டா இருந்தா ஒரு ரியாலிட்டியா இருக்கணும், இல்லாட்டி நம்ம வேலையை தான் இருப்போம், பேசாம இருப்போம். பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. உண்மையான வாழ்க்கை வராது. இல்ல, உண்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. திருப்பியும் போயிட்டு பொய்யான வாழ்க்கையில மாயையில வாழ வேண்டாம். இல்ல நம்ம ஏதாவது கனவு கண்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எதிர்பார்ப்போடையும் போகக்கூடாது. அடுத்தவங்க சொன்னா இப்படி போ அப்படி போகிறதுக்கெல்லாம் நம்ம ஆளா இருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு மெச்சூர்டு பர்சன் நீங்க டிசைட் பண்ணி என்னங்க நம்ம 2 பேரும் வாழ்க்கை நடத்துறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா, சரி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், 2 பேரும் வேலைக்கு போகணும், இருக்கிறத வச்சு பார்க்கணும். இன்னைக்கு பேசுவாங்க தான், சொத்து இல்லைம்பாங்க, அவர் பேர்ல என்ன இருக்குப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒத்து போனா யாரும் சொல்ல போறா, அவங்க செத்ததுக்கு அப்புறம் அதை யாரு அனுபவிக்க போறா, அதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அங்கிள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ நான் வந்து நிறைய ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தேன். கிட்டத்தட்ட 2000 கோடி உள்ள ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தேன் ஹெச்பியில். புரியுதா? அதனால் வந்து எனக்கு ட்ரைனிங்லேருந்து அதுலேருந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட கோல் வந்து ப்ராடக்ட்டை விற்கணும். அப்போ விற்க போகும்போது நிறைய சேல்ஸ் பண்ணிட்டா தான் எங்கள் ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவோம்னாக்கா, நாங்கள் கேட்போம், உனக்கு இந்த பொருள் வேணுமா வேணாமா, வேணுமா வேணாமா, வேணும்னு சொன்னாங்கனாக்கா அவங்ககிட்ட பேசுவோம். வேணான்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் வேறு யாராச்சும் பார்க்குறீங்களான்னாக்கா ஆமாம் சொன்னாங்கனாக்கா ரைட் நீ பாரு சொல்லுவோம். அடுத்தது வேணும் வேணான்னு சொன்னாமே சில பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்போம், இது நீ இந்த பொருள் வாங்கினாக்கா உனக்கு என்ன நஷ்டமாகும் அப்படின்னு கேட்போம். ஒன்றுமே நஷ்டமாகனா அவனே பேச்சு பிரோஜனம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். உன் பொருளை வாங்கினா எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லாமனாக்கா அவங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை. அது மாதிரி இவங்க 7 வருஷமா கல்யாணம் பண்ணி அப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா ஒஸ்ட்டுக்கு இது டைம் கிட்ட இவங்க தான். இவங்க ஆளுங்க டிலே பண்ணுறதில்ல. கேஸ் போட போகும்போதே கேஸ் போடணும்னு சொன்னா வேணாங்க பேசிக்கலாம். இங்க வேற டைலாக்ல சொல்லிட்டு இருக்காங்க, கேஸ் போட்டாச்சான். அதனால நான் சொன்னா கேஸ் போட்டாச்சும் கோர்ட்ல தான் சொல்லணும்ட்டு. இது அவங்க அப்பா சொன்னது வரல வெளியே, அவங்க அப்பா தான் வந்து கேஸ் போட்டாச்சும் கோர்ட்ல தான் பாத்துக்கணும்ட்டு. ஆனா இப்ப நான் சொன்னதாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் கோர்ட்டுக்கு போறப்பே நான் அந்த சைடு போய் இவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட நான் தனியா பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ சொல்றது ரைட். இவங்க என்ன சொன்னாங்கன்னா கோர்ட்டுக்கு வந்தாச்சு, இனிமே கோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் நான் அந்த இடத்தை விட்டு நான் அங்கிள் அது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே யாரு சிவா மல்லிகைக்காரங்கள தான் விட்டு சொன்னது. உங்க அப்பா கிட்ட கேட்டு தான் சொன்னிச்சு. உங்க அப்பா இடம் சரின்னு சொல்லிட்டாரு, கோர்ட்டுக்கு போட்டுங்க அப்படின்ட்டாரு. போறதுனா போட்டோம்ட்டாரு. இதுல நான் என்ன சொன்னேன்னா, சேர்ந்து வாழணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா நம்ம சிலது முன்னால தவறுகள் செஞ்சிருந்து ஓட்டுனா வந்து ஓகே இது மாதிரி தவறு தான் அப்படின்னு வந்துட்டா அது சரியா போகும். அதுக்கப்புறம் நடந்துக்கிறத பொறுத்து ஒத்து போகும். நம்ம அதுவே வந்து நான் இப்படி சொன்னேன், இப்படி சொன்னது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டோம்னா இன்னமும் நம்ம மனசார நெருங்கல் தான் மீனிங் ஆகுது. எனக்கு இப்போ அப்சர்வேஷன்ல அவர் எதிர்பார்த்தது வந்து இப்போ அவர் கேட்கறதுக்கெல்லாம் ஒரு மாமனார் இல்லை கல்யாணம் பண்ண 2 பேர் இந்த மாதிரி 5 வருஷம் முடிஞ்சிருக்கும்போது கேஸுன்னு போய் பார்த்தாரு, கேஸ்லேயே விட்டுடலாம். இப்போ என்ன எதுக்கு நம்ம திருப்பி பண்ணுறோம், நம்மளா வந்து இப்போ ஆளுக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மறு கல்யாணங்கிறது நமக்கு வந்து சாத்தியம் இருக்கு, ஆனால் அது நல்லா இருக்காது. இப்போ ஒரு தடவை பண்ணுறதோட காட்டில் அது நல்லா இருக்காது ஒரு விஷயம். அப்புறம் 2 பேருக்கு அது இடைஞ்சல் தான், பிள்ளைங்க இடைஞ்சல் தான், எல்லாத்துக்கும் இடைஞ்சல் தான். அதனால கடைசி முயற்சியாக நம்ம கன்வின்ஸ் ஆகி பேசி பார்த்துட்டோம்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே வாழ்க்கையை நடத்தட்டும். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணட்டும் இங்கே வாழ்றது, அமெரிக்கா போகலாமா, இங்கே இருக்கிறதா என்ன அப்படிங்கிறது. இது என்னோட சீனிவாசன் பேசும்போதே சார் அவங்க பெரம்பலூர்ல வீடு பார்த்து வச்சுட்டாங்கன்னா நல்லது அப்படின்னாரு. நான் சும்மா கிண்டலாக கேட்டேன், ஏங்க நான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பொண்ணு வருது, எங்கே வச்சு வாழணுங்கிறது நான் டிசைட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு என் பொண்ணு எல்லாம் இது முதல்ல கல்யாணம் பண்ணும்போது தராதரம் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். அவனுக்கு வீடு இருக்கா, வாசல் இருக்கா, உறவுக்காரனா என்னென்னு தான் பார்த்து பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு அதெல்லாம் பார்த்து பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு வந்து நான் கோயிலில் அங்கே
ரெண்டு செல்லியம்மன் கோயிலுக்கு எதுக்கு ஏதாவது வாழ்க்கை நடத்தணும்னு அவங்களுக்கும் தெரியாது, தெரியும் வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு தெரியும். அப்புறம் எப்படி நாம ஏன் அதை சொல்லணும்? நாம சொன்னாலே என்னன்னா இப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா, அல்லது நாம இதை டிமாண்ட் பண்ணணும்னு அர்த்தமா அப்படின்னு ஆகும். அது அவசியம் இல்லை. நான் என்னை நம்பி நீ வந்துட்டேன்னா நான் நல்லா தான் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அந்த கணிப்பு எனக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து சரி பொண்டாட்டி வந்தாச்சு உணர்ந்துட்டாப்புல, சரி நம்ம சரியான வாழ்க்கையை போவோம், அது நம்மளே பார்த்துக்கணும். முதல் நாள் ஒரு தரையில் படுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு வீட்டை பார்ப்போம், மெத்தையை வாங்குவோம், கட்டில வாங்கணும்னு ஒரு ஆசாபாசங்கள் வரும். இப்போ நீங்க போய் இப்போ எனக்கு வந்து அங்கே வாழக்கூடாதா இது அங்கே வாழறதுன்னா நான் அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் நீ என்ன நினைக்கிற? என் குடும்பத்துக்கு நீ காரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். இது ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தைய நான் தான் பார்த்துக்குவேன், உனக்கு பார்த்துக்க தெரியாது, பொண்டாட்டியை வச்சுக்க தெரியாது, உனக்கு சம்பாதிக்க தெரியாது, எல்லாத்தையும் ஊரில் எல்லாத்தையும் இந்த மாதிரி விட்டாங்க. ஒவ்வொருத்தையும் ஆள் விட்டு சொல்லி இன்னும் தொராஜ் தெரியுமில்ல உங்களுக்கு, வயலில் வேலை செய்ய ஒரு பெரிய ஒன்று நினைச்சிருந்தால பார்த்திபன் போய் பேசி எங்கள் அக்காவெல்லாம் நான் அனுப்புறதா இல்லைங்க மட்டுக்கு அவர் வந்து சொல்கிறார் என்கிட்ட. நான் இப்போ தான் பார்த்திபனை பார்த்துட்டு இருந்தேன், வெங்காயம் போட்டு. ஆமாம், அந்த வயலில் வேலை செய்கிறவரை இப்போ தான் பார்த்திபனை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து எங்கள் அக்காவெல்லாம் அனுப்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஐயோ கம்முன்னு போயா. என்ன பண்ணாங்க? நான் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, என்ன வார்த்தை வருதோ அதை அப்படியே செய்யறாங்க. எங்க அக்காவை அனுப்புற மாதிரி இருந்தா அக்காவை அனுப்புறதா வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நீங்க சொன்னது என்ன பொய்ன்னு சொல்ல முடியுமா? நிரூபிச்சிட்டீங்களா? இது இந்த பாப்பாவை அழைச்சிட்டு போனோன்னே இந்த களத்தூர் சுப்பிரமணியம், ஆமா டபுள் ஆக்ட் சுப்பிரமணியம் வந்தாங்க, 2 சுப்பிரமணியம் வந்தாங்க, ரெண்டு அப்பா கலண்டா அப்பா இழுத்து போயிட்டாங்க. என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்ன, அந்த களத்தூர் கலண்ட சுப்பிரமணியம் பாப்பா போயிருக்கு 10 நாள் தான் ஆகும், 10 நாள் நானே கொண்டு விட்டுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரிங்க சொல்லி விட்டாச்சு. எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒய்ஃப் வந்து நமக்கு நம்மளோட ஒத்து போகல போய் நம்ம இந்த மாதிரி 10 நாள் கழிச்சு அனுப்புறேன் போறேன்னாவே நம்ம சங்கடமா தான் இருக்கு, அது ஒன்றும் டவுட் இல்லை. ஏன் அப்படின்னா நாம சொல்றதை கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆரம்பம் சங்கடமா தான். அங்கிள் ஏன் கல்யாணம் ஒத்து போகணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதுல வந்து அதனால ஆம்பளை சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்ல வரேன். ஒத்து போகும், சில விட்டு கொடுக்கணும். அவருக்குன்னு சில பிரஸ்டீஜ் இருக்கு பப்ளிக்ல, அதுக்காக அவருக்குன்னு ஒரு நம்ம அங்கிள் ஈக்குவல் ரைட்ஸ் பேசுது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. குர்த்தா பஜாமா போட்டு ஆடிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் ரைட்ஸ்னாக்கா நீ எடுக்கிற முடிவுக்கு நீ ரெஸ்பான்சிபிள் ஆகும். நான் போடுறேன்ல 6 லட்ச ரூபா போட்டேன் உனக்கு, இது கிரீன் கார்டு போட்டேன், சங்கு ஊதுனேன், எவன் காசை போனுச்சுன்னு பார்த்த, நீ என்ன கொண்டு வந்த அந்த டேபிளுக்கு? வாட் ஆர் யூ பிரிங்கிங்? நீ பாட்டுக்கு பிள்ளைய வாங்கிட்டு போய் உங்க போக வச்சுட்டு நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், நான் ஐஏஎஸ் படிக்க வச்சேன், அவ்வளோ காசு இவ்வளோ காசுன்னு ஆள் விட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஆள் விட்டு சொன்னதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா இதையும் நீ ஆள் விட்டு சொன்னீங்கன்னாக்கா அது நடத்துறதாக தான் அர்த்தம். நான் சொல்லவே இல்லை, நீ வேணா சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லவே இல்லைன்ட்டு. கோர்ட்ல என்ன தீர்மானம் பண்ணுங்க விட்டுட்டு போலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் இது கடைசி வாய்ப்பு. நாம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணினா திருப்பி வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வந்து நம்ம இது ஓப்பனா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்ததையோடைய நான் வந்து வேற எண்ணம் இல்லை. அப்பாட்டையும் நான் சொன்னேன், அவருக்கே அது இந்த வாய்ப்பு கடைசியாக கொடுங்க பேசட்டும். அதுக்கு அதே இடத்துல இருந்து பேசினா கொஞ்சம் அப்படி விட்டு மூவ்மெண்ட்ஸ் பண்ணியும் பண்ணுவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த 66 வயசுலேயே நான் ஸ்டெப் எடுத்தது. வந்து வேற என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? எனக்கு நட்டி ஒரு நல்ல குடும்பத்தை சேர்த்து வச்சிருந்த ஒரே ஒரு திருப்திக்காக மட்டும்தான் நாமளே வந்து செயின் எடுக்கலாம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி எல்லாரும் போல நமக்கு நல்லவர் கிடைக்குமா சேர்த்து வச்சா அப்படின்னு வர ஆளும் நாம இல்லை. நாம சேர்ந்து வரணும். இப்போ எனக்கே தெரியுது இன்னமும் வந்து குறைகள் வந்து இப்போ சரவணனை விட்டுட்டு போனதுனால அவருக்கு அந்த ஆளன் இருக்கு. அவர் சொல்ற குறைகள் வந்து நீங்க சொல்ற மாதிரி இல்லை. இது மாதிரி யார் முக்கியங்கிறதுலையும் அந்த இடத்துல நீங்க தான் வீக்கா இருக்கீங்க. அவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, அது இல்லை. அப்புறம் ஃபோன் பேசுறது இது பண்றது எல்லாமே வந்து நான் அதை அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் இந்த இது மாதிரி ஒரு இப்போ இந்த ஃபோனை வந்து என் மல்லியா வந்து என் ஃபோனை எடுத்துக்கன்னு தான் சொல்லுவேன் வழியா நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன். அந்த அந்த ஓப்பன் டே பயந்து தான் ஹஸ்பண்ட் போயிடுது. அங்கிள் அந்த ஃபோன் கதை சொல்லிட்டுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால விட்டு கொடுக்க முடியாதுன்னா நம்மளால வாழ முடியாது. ஒன்றா வாழ்றதுக்கான மீனிங் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதுவரையிலும் அது மாதிரி நடந்ததுனால தப்பில்லை. திருப்பி பேசிட்டு இருந்ததுனால தான் இந்த நம்ம வந்து இந்த இதை வந்து வாய்ப்பை வந்து ஏற்படுத்தணும். திரும்ப அதே மென்டாலிட்டி நான் யாரையுமே அவர் சொல்றாரு இருப்ப ஹெச்பில இருந்து வரும்போது யாரையும் நம்ம திருத்த நினைக்க கூடாது அப்படின்னு. இப்பவும் அதே தான், யாரையும் நம்ம திருத்துறதுக்காக பேசல. ரியலைஸ் ஆகி ஓகே நம்ம வந்து அட்டாச்மெண்ட் அல்லது பிடித்திருந்தால் இன்னமும் பிடிக்கலைன்னா நம்ம விலகி போகிறது தான் நல்லது. அதில் ஒன்றும் இல்லை. நம்ம சேர்த்து வைக்கணுங்கிறது ஒன்று, சேர்ந்து வாழணுங்கிறது ஒன்று.
நமக்கு பிடிக்கலைன்னா சும்மா பைட்டிங்கில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுதான் இப்போ என்ன தெரியுதுன்னா ஒன்றுக்கு அப்புறம் இதில் மான மரியாதையெல்லாம் பார்க்கக்கூடாது, ஈகோ பார்க்கக்கூடாது. நான் வந்து இவங்க வந்தால் தான் அழைச்சேன், இவங்க வந்தால் தான் போவேன் அப்படியெல்லாம் நம்ம வரலாம். அதெல்லாம் இன்னைக்கு எப்படி நடந்தது, நான் கேஷுவலாக வந்தேன், சரவணா இருக்கிறாரு, நீங்கள் வாங்க போயிடணும். அந்த மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிட்டா அது பிரச்சனை இல்லை. அதை வாதமாக எடுத்துக்கிட்டா செல்வராஜ் நீ அந்த பொண்ணை இங்கே கூட்டிக்காங்க, அதுக்கப்புறம் நான் அனுப்புறேன்னு சொன்னேன். அதோ அப்பா நம்ம இங்கே அது மாதிரி சொல்லியிருந்தாலே எனக்கு சங்கடமாக இருக்கும். அப்படின்னு தான் நான் வந்திருக்க மாட்டேன். நம்ம இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற ஒரே இதுக்காக தான் வர முடியும். இவங்ககிட்டையும் போயிட்டு நான் எந்த விதம் தனித்தனியாக எதுவுமெல்லாம் பேசலை, சும்மா உட்காந்து ஜென்ரலாக பேசிக்கிட்டு தான் வந்தோம். உண்மையிலே எதையும் நம்ம வந்து இதுதான் பேசணும், சரவணி என்ன பேச போறீங்கன்னு அப்படியெல்லாம் நான் கேட்டிருந்தேன். ஏன்னா ஓப்பன் டைப்பாக அப்பப்போ மனதில் என்ன வருதோ அதை பேசினா தான் ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர முடியும். இன்னமும் நம்மளுக்கு வந்து ஈகோவும் இது மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிறு புத்தி அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சேர்ந்து வரலாம். திருப்பி இதுவே தலை தூக்கும்னா நம்ம தண்டனையாக இருக்கிறது தான் நல்லது. கோர்த்து என்ன பார்த்துக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம விட்டு கொடுத்தாலும் பல சில சாரிங்க காலில் சாரிங்க அவர் அதை எதிர்பார்க்கல, அது வேறு விஷயம். அவரை வந்து அதுக்காக ஒன்றும் இது மாதிரி எனக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அந்த மாதிரி ஆளும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க. இப்போ நீங்கள் கவுண்டர் பண்ணுற மாதிரி இது மாதிரி சொல்லிட்டாங்க மாதிரி அவருக்கு எதுவும் இல்லை, அப்படி சொல்கிறதுக்கு அது மாதிரி எதுவும் இல்லை. இப்போ எதுக்கு இப்போ இவங்களுக்கு தான் லேட்டாகும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்க கேட்டு சொல்லுங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்லலை இல்லை. அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நாம் எந்த இது சிரமங்களும் கோர்த்து தான் பார்க்கணும். கோர்த்து 5 வருஷம் புரிஞ்சிருக்கிறதே பெரிய தப்பு. நம்ம அப்படி விருப்பம் இருந்துட்டு தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது கடைசி வாய்ப்பாக தான் நம்ம ஏற்படுத்தி விட்டோம். ஆனால் எனக்கே அந்த நம்பிக்கை இல்லை தான். அந்த ஏன்னா இவ்வளோ நாள் இருந்ததில் நம்ம மனசு நோகாமல் நம்ம நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வைணி சேர்ந்து வாழணுங்கிற இதுக்கான வாய்ப்பே இல்லாமல் நிறையா உள்ளே வந்து நிறையா இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அதனால நம்ம விலகி எட்டி போயிட்டோம். 5 வருஷம் விலகி போன விஷயம் வந்து திருப்பி ஒரே நாளையில் ஜாயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒன்று ஓடிச்சு அனுபவப்பட்டு செதறி திருப்பி சேர்க்கவே முடியாது. வெட்டிக்கிற வரைக்கும் அது ப்ராப்ளம். அதனால பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் வெடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் மீறி ஒரு விழாக்கள் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து 5 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி மாதிரி 1 or 2 இயர்ஸில் எனக்கு பிடிச்ச வேணும்னா நான் ஓடிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இல்லை அவருக்கு கொண்டாடி வேணும்னா அந்த மாமா நம்ம போய் வாழலாம் நீங்களே டிசைட் பண்ணியிருக்கீங்க. அது யாரும் ஊடுருவி இது மாதிரிலாம் போய் திரும்பி ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? அண்ணன் தம்பி உறவுகளை வேணும்னு வேணாம்னு யார் சொல்கிறார்? வேணும்னு தான், எல்லாருமே வேணும் தான். அது தன்னை போல வரும். உங்க ஊருக்கு போகிறா உங்க தம்பி ஏதோ ஒரு இது பண்ணுறாருன்னா நம்ம மூஞ்சி விட்டு பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு தான் வரும். அவர் நல்லவராக கெட்டவராங்கிறது அது விஷயம். அது மாதிரி தான் பார்ப்போம். அதுதான் இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு என்ன அங்கே வேலை? போனோமா தண்ணி கொடுத்தா குடிக்கிறது, சாப்பிடணும், மரப்போனோமா சமைச்சு போனோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம உறவு கொண்டாட இல்லை. ஒன்று நமக்கு கொண்டாடி வேணும் இருக்காங்க அப்படின்னு தான் வந்துடணும். இப்போ அப்பா வேணும், அண்ணன் வேணும், அம்மா வேணும்னு அப்படிலாம் பிடிவாதமாக இருக்க முடியாது. என் பெரிய பொண்ணை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கஷ்டத்தையும் சொல்லாது பணம் வேணும், ஒரு கஷ்டத்தையும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிச்சுட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்படணுங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு. கஷ்டம் மீன்ஸ் என்ன? எல்லா வேலையும் இழுத்து போட்ட ஆளுக்கு நீங்க இது பண்ணிட்டு அவர் அக்கௌண்ட் ஏமா அந்த கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும். பண்ண மாட்டாரு. எழுந்திருப்பாரு, 9:30 எழுந்திருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டா அப்பதான் பண்ணி சொல்லுவாரு. சொல்றேன் நான். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை 5 மணிக்கு கிளினிக் ஆளுக்கு வந்துடும். என்னங்க சொல்லுங்க போகணும் அப்படின்னு. இன்னமும் அந்த தயவு இருக்கு. என்னால நான் என் பொண்ணு வந்து என்கிட்ட கஷ்டம்னு சொன்னாதான் நான் என்னையும் போய் கேட்கலாம். அந்த மாதிரி ஆனா அந்த பிள்ளை அதை சந்தோஷமா ஏத்துக்கு செய்யுது. நமக்கு பெருமை தான். பிறந்த வீட்டு பெருமை வந்து போய் அங்கிருந்து இருந்துட்டு வராமல் இருக்கிறது தான் நல்ல இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இதே சின்ன பொண்ணு வந்து அது டாமினேட் பண்ணிக்க அவரை உட்கார வச்சுக்கு இருக்குது. அது எங்களுக்கு அவர் மேல பரிதாபமும் வருது. அதனால ஈகோ இருந்தாலும் இது இருந்தாலும் இனிமே ரொம்ப கம்மி. அதனால நாம வந்து இப்ப இதுக்காக வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அதில் இன்டர்ஃபியர் ஆகி இது மாதிரி பப்ளிக் பஸ் வந்து 3வது ஆள் இன்டர்ஃபியர் ஆகும்போது அதில் நல்லது கெட்டது பார்ப்பாங்க. ஒன்று உறவுகள் வரும்,
இப்போ நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நான் வந்து ஈக்குவலாக தான் பார்க்குறது உண்டு. ஆனால் எந்த பக்கம் தப்பு கூட நான் சொல்லிடுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாமே இந்த வரணும். நீ வந்து இப்போ பணம் செஞ்ச நான் வந்து கணவன் மேலே நான் ஒரு பொண்ணாக இருந்து கணவன் மேலே நம்ம எதாவது செஞ்சோம்னா என்ன பண்ணுவேன்? செஞ்ச காசு செஞ்சாங்க உங்கள் பேங்கில் போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஜுவல்லரி இதெல்லாம் இருக்குன்னா நாங்கள் அதை கொண்டு அடகு வச்சுருவோம், இல்லை அடங்குற பேங்கில் லாகரில் வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போவோம். நாம் சின்ன சின்ன விஷயம் தான் அடுத்தவங்களை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறது. நாம் அது பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு பொருள் இப்போ செஞ்ச பொருள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏன் 6 லட்ச ரூபா அந்த பொண்ணுக்கு 6 லட்சத்துக்கு மேலே தான் நினச்சி இது கிரீன் கார்டு வாங்கி கொடுத்து தோத்தாச்சு. அங்கே உட்காந்துருக்கும் போது நான் சொல்கிறேன், சோஃபாவில் அவங்க வீட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கோம். ஏம்மா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை இந்தியாவில், உனக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீ வந்து இந்த நகையை வந்து கொண்டு வா லாக்கரில் வச்சிடலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டலாம்ன்ற. ஏங்க நோ மாமா நோ இப்படின்னு சொல்லும் போது உன் காசு நீ பத்திரமா பார்த்துட்டல, ஏன் காசு தங்கச்சி நம்பிக்கை அப்படிதான் போயிருக்கு. ஆனா இது நடந்தது எனக்கு தெரியாது. நகைய பத்தி பேசுனதே கிடையாது. இப்பெல்லாம் ஏன் நான் இந்த ஆக்ஷன் நோ மாமா நோன்னு சொன்னதெல்லாம் நான் இத்தனைக்கும் அவங்க பின்னாடி வீடு பின்னாடி எவ்வளவுமா போட்டிருக்காங்க என்னமா என் நகைய பத்தி எதுவுமே நான் வந்து பேசுனதே கிடையாது. நான் இங்க இருந்து பேக்ல எல்லாமே எடுத்துட்டு போனேன். அத்தை என்ன சொன்னாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி ஹாஸ்பிட்டல்ல வந்து திருடி போயிடுச்சுமா, நம்ம இங்க கடையில எல்லாரும் வர்றாங்க போறாங்க, அதனால இங்க சேஃப்டி கிடையாது, இது எடுத்துட்டு போய் அம்மா வீட்டுல வச்சிரு, ஏதாவது எப்பயாச்சும் நம்ம ஃபங்க்ஷன் வேணும்னா அதை எடுத்துக்கலாம், ஏன்னா அங்க அம்மா ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி 5 லட்ச ரூபா நான் வந்து கேட்கவே கிடையாது. மாமா கிட்ட கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம் வரப்ப நைட் என்கிட்ட கொடுத்தாங்க. டேபிள்ல நான் 2 நாள் வச்சிருந்தேன். என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த கடைசி நாள் வரப்ப அந்த டேபிளே இருந்துச்சு. நான் அப்புறம் நான் எடுத்துட்டு வந்தேன். டேபிளே இருந்துச்சு. அவங்க கொடுக்கும்போது உங்ககிட்ட கொடுக்குற 5 லட்ச ரூபா அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்க. இந்த பணத்தை வந்து உங்க கணவன் மேல நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுங்க, இல்லை யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்னோட மைனஸ் என்ன இருக்குல்லைங்களா, அது ட்ராக் வந்து அந்த ட்ராக்ல எப்படி வைக்கலாம், படிச்சல எங்களுக்கு ட்ராக்ல எப்படி வைக்கலாம், என் வீட்டுக்கு ட்ராக் வச்சா நீங்க பண்ற அது கூட கார் வரா நான் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ இப்படி சாப்பிட, நீ எப்படி அதை சாப்பிடலாம் இப்படின்னாக்க எல்லாத்தையும் 3 நாள் அந்த வீட்ல வந்து எல்லாருமே பெட்ரூம்ல யார் வராங்க? நீ ஒண்ணு அங்க இதை வாட்ச் அத்தை கொடுத்தாங்க. என்னன்னா இங்க சேஃப்டி இல்லாம திருப்பி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இல்லாட்டி அப்பவே நம்ம லாக்கர்ல வச்சிருக்கலாம். அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி அப்படி ஒண்ணு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணு போச்சுயா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே எப்படி வந்து ரோட்ல வந்து உன் ட்ரெஸ் இங்க கட்லு அந்த சரிம்மா நான் கேட்கிறேன், ஒரு பொண்ணு வாழ்ந்த பொண்ணு அந்த இடத்துல ஆத்தணும்னு இருக்கிறது நல்லது இல்லையா? அது உன் ட்ரெஸ் கிடையாது. ஆக்சுவலா நீ கொடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு ட்ரெஸ் கொண்டு கொடுத்து இல்லைம்மா. நான் ஒரு பொண்ணா இருந்து நான் கணவனுக்கு போயிட்டு நான் நம்ம பண்ணிருக்கேன். எல்லாமே நீ அதெல்லாம் இது ஏன்னா பைண்டிங் இருந்தா அந்த மாதிரி நான் கணவராக இருந்தா என்ன நினைப்பேன், இந்த பொண்ணு இதெல்லாம் இதே வச்சுக்கிட்டு கொண்டு இன்னும் நம்ம மேல ஒரு இது அப்படிங்கிறது என்ன எனக்கு வந்துருமா? நான் போய் கேட்டேன் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, நான் பேங்க் அக்கௌண்ட் வேணுமா ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடலாமா அப்படின்னு போய் கேட்கறேன். இப்போ இது அவங்க சோஃபால உட்காந்துருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குது. நான் இதுக்கு தலையில் இப்படி குத்தி தலையில் ஆக்ஷனோட காமிக்கிறேன்னா இது பண்ணு இப்படி குத்தி ஏமா இது செட்டிக்குளத்தில் கார்டு இருக்கு, பெரம்பலூரில் 2 பிளாட் இருக்கு, இது பெரம்பலூர் ஒரு வீடு இருக்கு, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு எனக்கு தான் உனக்கு என்ன இருக்குன்றுச்சு, அதனால இதை சொல்றேன். எனக்கு டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிச்சு. அதெல்லாம் வந்து இது சின்ன சின்ன பிரச்சனை. ஒரு கோபம் வந்து வீட்டை விட்டு போகிறோம் எங்கே போகிறோம்னா ஒரு விஷயத்துக்காக சொல்றது இதுவும் ஒரு விஷயம் அவ்வளோதான். பட் அது வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அது வந்து நம்மளை வந்து நம்மளோட மதிக்கலை அப்படிங்கிறது அந்த இது வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இல்லை நமக்கு உங்கள் பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே
அது வந்து உங்க இடத்துல இருந்து வந்ததா இல்லை உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்து வந்ததா அப்படி இவங்க மட்டும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த ஏஜ்ல இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கா நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா நீ நம்ம சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சோம்னாக்கா என்ன பண்ண விட்டு கொடுத்து போவாங்க. நம்பிக்கை இல்லாத வேற ஒருத்தவங்க, அதாவது நீங்க யார் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா ஊர்ந்து கேட்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து உங்க பவுண்டரியை பத்தி நான் கத்துக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பேன். புரிஞ்சு சொல்றது, இப்போ ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் பின்னாடி சுத்திட்டு இருப்பான். ஏய் போடா செத்தா நாயை பேய பண்ணி பிசாச ஏன்டா இங்க சுத்திட்டு இருக்கான்னா நான் செருப்பால் அடிச்சாலும் பின்னாடி போயிட்டு இருப்பேன். ஏன்னா அவனுக்கு தேவை. இங்க வந்து ஜம்மாவும் போயிட்டு அப்பா வீட்டில் உட்காந்துட்டாக்கா அவ்வளோதான். இல்ல அந்த நம்பிக்கை வேணும். இப்போ நான் 2 பேரும் தமிழ் வாழ்க்கை நடத்தணும். ஒரு நாள் கூட நீ அங்கிள் நான் இன்னைக்கு நீங்க நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. நீங்க கம்பெனி நடத்த போறீங்க. ஆண்டி வந்துட்டாங்க சிஎஃப்ஓ. புரியுது சொல்றது, அங்க என்ன வரவு நடக்குதுன்ட்டு நான் அந்த வீடு கட்டினேன். எத்தனை பேர் திரும்ப கேட்டாங்க, என்னங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கட்டிட்டீங்க, உங்க பொண்டாட்டி ஜம்மா உட்காந்துட்டு இருக்க அந்த காட்டில் வச்சுறேன். என்னப்பா எவ்வளோ சம்பாதிச்சு நம்ம போயிட்டு போதும் பொண்டாட்டி இல்லாமல் நீ என்னப்பா புரியுது. அங்கே இது திருப்பேரில் வந்து மில்லை கட்டினேன். தஞ்சாவூர் கடை வந்து பில்ட் பண்ணேன். நான் கேட்குறேன் 5 வருஷமா நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ சப்போர்ட்டிவாக இருந்த. இன்னைக்கு வந்து அவங்க கேனப்பையா கல்லாதிக்காரனை விட்டு எனக்கு வந்து 3ல் ஒரு பங்கு வேணும், 4ல் ஒரு பங்கு வேணும், 8ல் ஒரு வாரம் வந்தாலும் அட்டி வெளுத்துக்கிட்டு போனேன். சொல்லிட்டேன் கம்முன்னு வையா போனேன். நான் நான் இவ்வளோ வேலை செய்யறேன். 10 மணிக்கு மோல்டு போடுறாங்கன்னு போடுறேன். நான் தூக்கி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 28 பேர் வேலை செய்றாங்க. 10 மணி ராத்திரி 10 மணிக்கு நான் வந்து இந்த 2வது ஃப்ளோருக்கு கெஸ்ட் ஹவுஸோட கட்டணும்னு பண்றேன். ஏன் சார் இந்த நாளில் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் பேசுறாங்க. புரியுதா? நான் ஆமாம்ல நான் பொண்டாட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுனால எங்கே காண போயிடுச்சு. அது விஷயம் நிறைய சம்பாதிக்கணும். எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் சம்பாதிப்பாங்க. அப்போ ஒரு ஜாலியாக உட்காந்துருக்கு. என்னன்னா எனக்கு என்ன எனக்கு இன்னும் வைத்திருச்சு தெரியுமா, கஞ்சி தண்ணி 2 கையும் ஊற்றிக்கிட்டேன். கூப்பிடுது, கஞ்சி ஊற்றிட்டீங்களா? ஆமாம்மா. டாக்டர் போனீங்களா? இல்லைம்மா. மருந்து போட்டிங்களா? போட்டேம்மா. ஆயுள் போட்டுக்குங்க. சரிம்மா, நாளைக்கு உங்கள் அப்பா வராங்க அம்மா வராங்க, உன்னை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஃபோனை பயப்பட சொல்லாமல் வைக்குது. என்ன சொல்லுங்க, நீ ஃபோனே பண்ணிட்டு தரல. நீங்க பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்கல. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னா புரிய சொல்றது 2 கையும் இல்லாம நீ பாப்பா கையில வச்சுருந்தா எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், அம்மா இருக்கு அப்பா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிதான் யோசிக்கணும். நான் வந்து அது சரின்னுலாம் எனக்கு தோணல. என்னன்னா அம்மா அட்டாச்மெண்ட் இருந்திருந்தா அது ஏற்கனவே உள்ள வெறுப்பு இருக்கிறதுனால நம்ம இருந்தோம்னா இந்த பாப்பாக்கு இந்த பெரிய 34 வயசு குழந்தைக்கு அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க தம்பி இருக்காப்ல, அவங்க அம்மாயி வந்துருவாங்க, கூட இருக்கவங்களா இருக்காங்க. எனக்கு யார் அந்த காட்டில் இருக்காங்க? ஒருத்தர் கூட எங்க அப்பா அம்மா 2 பேரும் அமெரிக்கா போயிட்டாங்க. சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறான், வந்து சோறாக்கி போறோம்னா சோறாக்கி போடு, இல்லைன்னா சோறு எடுத்து போறோம்னா சோறு எடுத்துட்டு வந்துரு. இப்ப எதுவும் தனியா இருக்காரு. அவங்க அப்பா தானே விடாம கொடாம பாத்துட்டு இருந்தீங்க. அவர் ஆள் இல்லையா வந்திருக்கலாமே. அப்படியெல்லாம் பார்த்தேன்னா ஆடு வைப்பாங்க. இது சான்ஸ் கிடைச்சது, அது ஒரு சான்ஸ். ஐயோ கையில 2 கை கஞ்சி ஊத்திட்டாரா, நான் வரேன் வரேன். நான் உங்க அப்பா அந்த என்ன சொன்ன, சோறு அமுச்சுட்டா அப்படின்னா அமுச்சு விட்டாங்க. யாருக்கு அமுச்சு விட்றாரு? அருங்க அந்த குணத்தில் நெஞ்சு பருப்பெல்லாம் இருக்கு சொல்லு. அவர்கிட்ட சோறு அமுக்கிறதுக்கு தேவை நீங்கள் நிறைய இருக்கு. அமுச்சுடுவாங்க, சீரெலாம் அமுச்சுடுவாங்க. இருக்கு ஏற்கனவே நான் எதிர்பார்த்து உங்கள் அப்பாவில் நீ வந்திருப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். யூ ஃபெயில்டு மிசரபிளி. செய்து தப்பை தெரியாம நான் தப்பை செய்யறேன்னாக்கா இட் இஸ் நெவர் கோயிங் டு கிராஸ். எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணல. அவரை வந்து ஃபீல் பண்ணது அது சரியான விஷயம் தான். இல்ல பட் நீங்க சொல்ற முடியலங்க. உங்க அப்பா அம்மா நாளைக்கு வந்து டேக் கேர் பண்ணிடுவாங்க வச்சிருக்காங்க. பாய் கூட சொல்லாம அப்பதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஆமா உன்னை யாரா இத்தனை வருஷமா காப்பாத்தினாங்க? உங்க அம்மா தான் காப்பாத்தினாங்க. அவன் இன்னைக்கு வந்துட்டு ஓடினவ அவளை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே தான் சொன்னாங்க. இத்தனை நாள் உன்னை யார் காப்பாத்தினாங்க? அவங்க அம்மா தானே காப்பாத்தினாங்க. அவங்க அம்மா நம்பிடு. கல்யாணம் பண்ணாக்கா பொண்டாட்டி வந்து காப்பாற்றுவாங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இது போகும்போதே வந்து உனக்கு என்ன வேலைக்காரின்னு சொல்லிட்டு நீ அப்படி பேசல இப்படி பேசலாம கொஞ்சுவாங்க வச்சு. புள்ள பெத்தத்துக்கு தான் அந்யோன்ய உறவுலன்னு சொல்லிட்டீங்க.
ஒவ்வொரு அம்பு அணி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டீங்க. உனக்கு தெரியல நீ தப்பு பண்ணது. நான் திருப்பி சொன்னேன், உனக்கு தாபத்தை நடக்க போதுமா? நீ கேட்கறவங்க தப்பா ஆளுங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீ சரியான இடத்துல இல்ல, நீ என் பேச்சு நீ கேளுன்னு சொன்னா நீ கேட்க முடியாதுட்ட. சரி இந்த தண்ணி தெளிச்சு விடுறேன், நீ தான் நரகத்துக்கு போய் விடுவுறங்கிற, எண்ணெய் சேர்த்து விலங்கு போட்டுட்டு போதே, இந்த விலங்கு அவுத்து விடு. யூ கான் ரோக். கழுத பேப்பர் தீங்க போயிட்டு நீ என்ன சாப்பிட்டேன்னு உனக்கே தெரியல, யார் கேட்டேன்னு உனக்கே தெரியல. அதனால தான் நீ கூப்பிட்டது. உன் பக்கத்தில் சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன வேஷம் போட்டுருக்காங்க தெரியுமா? ஜோக்கர் வேஷம் போட்டுருக்கான். உனக்கு ஜோக்கராக்க போறான் கடைசியில். நீ கடைசியில் நடுத்தருள் நிற்க போறாதான் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு. உனக்கு தெரியுதா தெரியலையா? யார் கூட சேரும் அவங்க கூட சேர்த்து உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டுது. நல்ல கோமாளியாக கூப்பிடுவாங்க உனைய. நிறைய பேருக்கு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணியா உன் புருஷனோட வரவா இல்லை வராது, புருஷனோட வரவா இல்லை வராது, உனக்கு எதுக்கு நான் சொத்து செய்யறதுதான் செய்துட்டு நீ ஏன் வேற ஒன்றும் போற, மருமகனுக்கு எவ்வளோ ஆக்கி போட்டாலும் தருதுன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான் 50, நான் 50 வருஷம் ஆகுவான். அது இருந்தாலும் இருக்கும். ஏன்னா தம்பி சொல்லிட்டாரு, என் அக்காவை நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரு, சொல்லியிருக்காரு. அதனால தானே சொல்றேன் நான். மிலிட்டரி அங்கில் வரும்போது என் அக்காவை நான் பார்த்துக்கிட்டேன், தொடராஜ் விட்டு சொல்லியிருக்காரு, என் அக்காவை நான் பார்த்துக்கிறேன், அனுப்ப முடியாது. இது கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொன்னேன், உங்க அப்பா அம்மாவோ இல்லை எங்க அப்பா அம்மாவோ 10 வருஷமோ 20 வருஷமோ அதுக்கு மேலே இல்லை, நீ நான் தான் குடும்பம் எப்போ குடும்பம் நடத்த போகிறோம், ஊரில் இருக்கணும் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்றியே, நம்ம எப்போமா கல்யாணம் பண்ணி வாழ போகிறோம்னு கேட்டேன். 7 வருஷம் ஆச்சு. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. 7 வருஷம் நீ குமரியா அழகா இருந்தாலாம் அவங்க அப்பாவோட கழிச்சிட்ட எல்லாத்தையும். ஆஸ் பர் அஸ் மீ, நீ ஒரு கல்யாணம்னா ஒரு முதுமையான இளமை பெண்மணி இல்ல. நமக்கு தெரியணும் நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பண்ணணும்ட்டு. எதனால நம்ம ஒரு பையன் நம்மளை திரும்பி பார்ப்பா தெரியணும். திரும்பி ஏன் பார்ப்பாங்க? முதல்ல பார்க்கறது, அந்த பொண்ணு அழகா இருக்காடா, அந்த பொண்ணை பார்க்க பேசுண்டா, அந்த பொண்ணு பேசுண்டா, அழகா இருக்கா, அப்படிதான் போவாங்க முதல்ல. அப்புறமேட்டுக்கு அம்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன் அப்படின்னாக்கா உடனே இவனு பேசுவான், வந்துட்டியா செருப்பால் அடிப்பம்மாவனா திரும்பி கூட பார்க்க மாட்டா போயிடுவான். அதான் குணத்தை பார்த்து பழகுறது. முதல்ல ஆளை பார்த்து பழகுவீங்க, அப்புறம் என்ன பேச்சதை பார்த்து பழகுவீங்க, அப்புறமேட்டுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு, வஞ்சகாரியா இல்ல கொஞ்சகாரியாங்கிறத பார்த்து அப்புறமேட்டுக்கு வாழ்க்கை நடத்துவீங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. என்ன வேணும்? இவர் யார்? இவர் வந்தார், ஒட்டச்செட்டியார் ஒருத்தர் இருக்கார். ஒட்டச்செட்டியார் ஒருத்தர் மாரிய கோயில் நடுவில் பக்கத்தில் வீடு கட்டி செம்மையா பணக்காரர் இருக்கார். இப்போ 6 மாதம் இந்தியாவில் இருப்பார், 6 மாதம் இது வெளிநாட்டில் இருப்பார். புரியுதா? அவர் யதார்த்தமாக அப்பா போய் பார்த்துருக்காரு, உங்கள் பையன்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்தார். உங்கள் பையன் அப்படி பேசுனாங்க, நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். வந்து பேசினார். பேசிட்டு நான் போய் பேசுறேன்னாரு. எடுத்த வார்த்தைக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, சொத்தை வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரித்து கொடுத்துருவியா அப்படி வந்து சொல்கிறாரு. இப்படி தானே சொல்கிறாரு அவன்ட்டு. அதுக்கு தான் நான் சொன்னேங்க, நான் சம்பாரிச்ச சொத்துனா கோயிலுக்கும் கொடுப்பேன், என் பையனுக்கும் கொடுப்பேன், என் பொண்ணுக்கும் கொடுப்பேன். அடுத்த வார்த்தை, தவமணி வந்து நீங்கள் சம்பாரிச்ச சொத்து ஒன்றும் கேட்கலையே, அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து தானே கேட்குது. அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்துல உரிமை இருக்கு. அது எதுக்கு நான் திருப்பி இங்கே சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன், அதான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? உனக்கு உரிமை இருக்கு உங்க அப்பா கேட்கறதுக்கு, அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு உரிமை இருக்கு எங்க அப்பா சொத்தை கேட்கறதுக்கு, உங்க அம்மாவுக்கு உரிமை இருக்கு உங்க அப்பா அவங்க அப்பா சொத்தை கேட்கறதுக்கு. அவங்க உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது. எங்கேயோ ஓரத்துல விட்டு வாழ்றதுக்கு ஏன் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறேன்? இன்னைக்கு எல்லாம் அந்த குழந்தை எப்படி வாழ போகுதுங்கிறதுக்கு தான் ஏன் வாழ்க்கை பிடிச்சி முடக்கி வச்சிருக்கீங்க. What do you want? என்ன வேணும்? நாளைக்கு டாக்டர் ஆக போறதில்ல. டாக்டர் ஆகுமா? தென் இஃப் ஷி கம்ஸ் அண்ட் மெரிட். இன்னைக்கு நான் சொல்றேன், மெரிட்ல வந்துச்சுன்னா நானே ஃபுல் காசு கட்டுறேன். புரிஞ்சு சொல்றது? காசு கொடுத்து படிக்க வேணாம், அது வட்டி கூட வராது. மெரிட்ல வந்துச்சுனாக்கா ஃபுல் ஃபீஸை நான் பார்த்துக்கிறேன். புரியுது சொல்றது? நீ பாட்டுக்கு உன் ஆசை, ஏன்னா என் ஆசை தந்திரமண்டல போய் குடி வரணும்னா முடியுமா? நம்ம நினைக்கிறதா முடியும். அதனால தான் யாருமே சொன்னேன், உன் கண்ட்ரோல் என்ன, நீ ஃபிட் ஆகுவிய இந்த இடத்துல, நான் ஃபிட் ஆகனா, நான் என்ன செய்யறேன், நான் செய்யறத நான் சொல்றேன், அடுத்தவங்க அதை பார்த்துட்டு நீ இதை செய்யறியா
நான் உன் கூட சேர்ந்துருந்தேனாக்கா நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு தான் வாழ முடியும். அதான் அவன் அப்பா சொல்லிட்டாரு, தாவணி நீ 34 வருஷமா கஷ்டப்பட்டீங்கன்னா என் பொண்ணு கஷ்டப்படுமா, என்னால் விட முடியாதுன்னா எடுத்து போனாரு. அப்பயும் திருப்பி சொல்கிறேன், உன் உரிமை தாலி கட்டணும்னு நீ புருஷன்கிட்ட இருந்துருக்கணும். எங்கள் அப்பா தான் முக்கியம் சொன்னாக்கா நீ அந்த தாலிக்கு மரியாதை கொடுக்கல. ஒரு நாள் உன்னை பிடிச்சிட்டு வந்தேன், நீ நான் கட்டின தாலிக்கு மரியாதை கொடு, இல்லைனாக்கா எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போன்னு சொன்னேன். நீ போய் குழந்தை 8 மணிக்கு தூக்கி ஓடினேன், 3 பேர் அழைக்க வரலன்ட்டு. உன்னோட ரைட்ஸை நீ கிடைச்ச வரைக்கும் நீ ஆதாயம் பயன்படுத்தின, அப்யூஸ் பண்ண. உன்னை சர்க்கஸ் ஆக்கி உனக்கு ஜோக்கர் ஆக்கி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. எனக்கு இவர் ஜோக்கர் சொன்னா அப்படியே கோவம் பொத்துட்டு வரும், மனசு தூங்க முடியாது ராத்திரி. உனக்கு தெரியல உனக்கு சுற்றில என்ன நடக்குதுன்ட்டு. நானும் ஒதுங்கி இருக்கேன், நான் என்னடா இது சரி இது சின்ன பிள்ளைன்ட்டு. பட் நீ உன் வாழ்க்கை கிடைக்கலாம் என் வாழ்க்கையை சேர்த்து இருக்கிறப்ப that's where I'm coming in. இது டெய்லி நடத்த முடியாது. இந்த டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த சண்டை அடிச்சுட்டு முடியாது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது நீ பண்ண தப்புமா இதுனாக்கா அந்த தப்புங்களா அப்படின்னு எங்கள் அப்பாவும் கரெக்டு நீங்களும் கரெக்டு. இது தேவையாது தண்டாளி போடி எப்படி அவன் ஒழிஞ்சு போவான்னு தான் நினைப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், அவன் முன்னாடி சொன்னேன், எப்போ ஒழிஞ்சு போவான்னு நினைப்பேன், எப்போ இவன் ஒழிஞ்சு போவான் என்னை விட்டு தான் நினைப்பேன். இல்லைன்னா நீயே எனக்கு மறந்து வச்சு தூக்கி விட்டுருவேன், ஏன் நீங்க இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு. இல்லைன்னா உனக்கு பிடிச்சுனாக்கா முதல் மரியாதைன்னு ஒரு படம் இருக்கு பாரு. முதல் மரியாதைன்னு ஒரு படம் இருக்கு, அருமையான படம், சிவாஜி கணேசன் நடிச்ச படம். கொண்டாட்டிக்காரி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். ஏதோ மாமங்காரன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதுனால கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக மதிக்க மாட்டான். பாரு உனக்கு அப்பதான் உலகம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்க அப்பா இருக்கிற ஊர்ல தான், அவங்க அம்மா இருக்கிற ஊர்ல தான். அவங்க அப்பா போனோன்னு நீ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, யூ வாட்ச் இட். நான் இன்னைக்கு ரைட்டிங்ல கொடுக்குறேன், நீ அப்படி பேசுற இப்படி பேசுற நீ பேசிட்டு இருக்கலாம். உலகம் அப்படி பார்க்காத, உனக்கு தூக்கி சுருட்டி அடிச்சு போயிடும். நான் பேசுற திறமை பேசுறேன்னு நினைக்காத. உன் தலையில உங்க அப்பா கொட்டாத இருக்க நான் கூட்டி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தெரியாதனமா நீ எனக்கு வாக்கப்பட்ட. எம்டெக் நீ படிக்கல, மம்புட்டி களக்கட்டு துப்பத்து போய் கிடக்க. எந்த ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்பா வீட்டுல போய் உட்காந்துக்கிறது. என்கிட்ட கதை சொல்றாங்க, துபாய் போவாங்க, 2 வருஷம் வருவாங்க, உலகத்துக்கு போக பூம் அப்புறம் திருப்பி போயிடுவாங்க. இல்லை அவங்க அப்பா வீட்டுல தான் உட்காந்துருக்காங்க. யாருக்கு கதை ஓட்டுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொத்து சம்பாதிச்சா யார் காப்பாற்றுவாங்க? வீட்டில் வச்சுட்டு போற பொம்மாட்டி தான் காப்பாற்றணும். நீ உங்க அப்பா வீட்டில் போய் உங்க அப்பனுக்கு உங்க தம்பிக்கும் உங்க அண்ணனுக்கும் புழுக்கடிச்சுட்டு இவன் இது பொழுதுக்கு வேலை செஞ்சு அங்கே வேலை செஞ்சு இந்த ஊரில் இருக்கிற சொத்தையும் காப்பாற்றணும்னா எந்த ஊரில் நம்ம வேலை பார்க்குறீங்க? இந்த ஊரில் வேலை பார்க்குறீங்க, யாருக்கு சொக்கடிச்சுட்டு இருக்கீங்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நான் ரொம்ப இமேஜினேட்டிவ் பர்சன். பிராந்து பைத்தியம் கண்டனி அதை விட பேசுவோம், குடும்பம் நடத்த முடியாது. அதனால தான் அவங்க நல்லபடியே சொல்கிறேன், வாட் யூ வாண்ட், அந்த குழந்தைய எப்படி செக்யூர் பண்ணுறேன். ஏன்னா என் வேவ்லேருந்து நீ வரமாட்டேன். ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிஎஸ் தான் படிச்சிருக்கேன். அதானே சொன்னீங்க, பிஎஸ் படிச்சுட்டு எங்கள் அப்பா அண்ணா எம்டெக் படிச்சிருக்கு, எம்இ படிச்சிருக்கு. என் படிப்பை கேவலப்படுத்துறேன். நீ சொன்னாதான் நான் சொல்கிறேன் திருப்பி. நீங்கள் சுற்றுன்னு அலைகிறீங்க. இப்போ சுற்று நாங்கள் அலைகிறோம்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் தான் சுற்று அலைஞ்சிட்டு இருக்கீங்க. 34 வருஷம் உங்களால் பங்கு பிரிக்க முடியல. கேட்டால் அவன் சொத்து இவன் வரல சொல்கிறீங்க. நம்ம தப்புன்னு நினைக்கல, நம்ம தப்பு செய்யணும்னு நினைக்கல. We don't know. நீ பொம்பளை பிள்ளை, சென்ட்ரல் ஜெயிலில் உன்னை நல்லா பாதுகாப்பு நல்லா கழிச்சு ஒரு கூட்டம் வளர்த்துருக்காங்க. லெட் மீ டெல் யூ, உங்கள் அப்பாவுக்கு பிற்பாடு தான் நீங்கள் இது எவ்வளோ கஷ்டப்பட முடியும் உங்களுக்கு தெரியும். நீ பார்ப்ப, தப்பு சொல்ல, நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷமாங்க. நான் வாட்ஸ்அப்லாம் விடல, நல்லா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். யாரையும் நான் வெறுக்க மாட்டேன். நல்ல அறிவுரை சொல்லிட்டு போவேன். கேட்கலையா செவ்னியில் அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்லுவேன். கேட்கலையா கழுதை எப்படி கெட்டி குடிச்சிடா போய் என் வாழ்க்கையில் குட்கலை வராது. ஏன் அவ்வளோ மூச்சு கட்டி பேச தெரியுமா? நீ என் வாழ்க்கையில் குட்கலை வந்துட்ட. என் வாழ்க்கையில் குட்கலை குறுக்க 7 வருஷமா என்னை ஒழிச்சுக்கிட்டேன். இன்னமும் நான் நல்லா சொன்னேன், என் வேவ்லேருந்து என் ஸ்பீடுக்கு வாமா, இல்லைன்னா கம்முன்னு விட்டுரு, நான் போகிற வழியில் என் பின்னாடியே வர முடியுமா அப்படின்னு கேட்டு தான் அவனை தொழுது கூட்டிகிட்டு போனேன். ஊரில் என்ன சொல்லிட்டாங்க, பைத்தியக்காரன் அவங்களோட தொழுது கூட்டிகிட்டு போயிட்டான். நான் அந்த பாப்பா அப்படி விழுந்துச்சு, என்ன பண்ணுறது, நான் குதிச்சிடலாம் அப்படி ஏதோ கதை கட்டுறாங்க.
நான் பார்க்க என்னடா இது என் வீட்டில் எவன் இது பேசுறது எவனுக்கு உரிமை இருக்க? உனி தெரிஞ்சுக்கோ, நீ குடும்பி, நான் குடும்பஸ்தன். உனக்கு இருக்கிற மரியாதை நீ விட்டு கொடுக்கலாம், நான் விட்டு கொடுக்க முடியாது. வேற ஒரு ஆம்பளை என் குடும்பத்தில் வந்து டலா என்னன்னா பிச்சு பேன்னு பார்த்துருவேன். அது உங்கள் அப்பனா இருந்தாலும் சரி, உன் தம்பியாக இருந்தாலும் சரி, நான் பண்ண வேண்டியது நான் தான் பண்ணுவேன். எங்கள் அப்பா நீ பார்த்துக்கோங்க, உங்கள் அப்பா உன்னை வீட்டில் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் பார்த்துக்குவாங்க. அதுக்கு மேலே யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. புரியுதா சொல்கிறது? முடியலன்னா விட்டு போமான்னு சொல்கிறேன். நான் உனக்கு அடித்து சொல்கிறேன், மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கிற முறையில் நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எவனும் பாடம் எடுக்க மாட்டான். கஷ்டப்படுவாங்க வேண்டுங்க. அதனால தான் டெய்லி கஷ்டப்பட வேணாம், ஒரே நாளில் பாடம் எடுத்துக்கோ. உனக்கு இப்போ இது பிஹெச்டி பட்டம் போயிட்டு அழகாக போயிட்டு இது தனலட்சுமியில் நேராக போ, காலையில் போ, உன்னை படி, வேலை செய்ய. 4 பேத்துக்கு நீ 30 வருஷம் உண்டி படித்து சொல்லிக் கொடு. அவன் 30 வருஷம் வச்சு உனக்கு வாசப்படுவான். அதுக்குள்ள உன் பிள்ளைய காப்பாற்றி நல்லா படிச்சுக்கோ. உனக்கு என்ன அந்த குழந்தைக்கு வேணும்னு சொல்லுன்னு கேட்குறேன், செய்யறேன்னு சொல்கிறேன். ஐ கேன் ப்ரொவிஷன் டுடே. ப்ரொவிஷன்னாக்கா இன்றைக்கி நான் ஏற்படுத்தலாம். ஓ இந்த மாதிரி குழந்தை இருக்குங்க, இதுக்கு நான் செலவழிக்கணும், இவ்வளோ செலவழிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேவ் பண்ணேன். சும்மா 3 பேர் வரும், 3 பேர் வரும், 3 பேரும் அப்படின்னு எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் தம்பி வருவாங்க, எங்கள் மாமாய் வரும், எங்கள் பாட்டி வரும், கோப்பாய் வரும், அப்படி சொல்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து குறுக்க வராங்க எங்களுக்கு. நல்லபடி சொன்னேன், அம்மா உனக்கு என்ன வேணும் அதான் நான் சொல்கிறேன். என் கூட உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன். நானே சொல்லிட்டேன் உனக்கு. நான் அழகாக சொன்னேன், நான் பைத்தியக்காரமா, மலையை காணாம போனவன், உனக்கு ஏற்ற ஆள் கிடையாது, ரொம்ப கோவப்படுறவன், ரொம்ப பிராண்டாக இமேஜின்ட்டே பேசுவேன், நான் பாட்டு எடுத்து வச்சுட்டு பேசுவேன், இதெல்லாம் உனக்கு சுத்தப்பட்டு வராது. நான் பாட்டு எதோ திடீர்னு பேசுவேன். நீ சந்தோஷமாக ஜெனரேஷன் விட்டு காசு வாங்கிட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டு அம்மாயி தாத்தா பாட்டி என்ன சொல்லி காமிச்சிட்டு எனக்கு நீங்களா ஆண்டி நீங்களா சொன்னீங்களா? ராமநாதன் அங்கிள் வீட்டுக்காரங்களுக்கு அவங்க காமிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காமிச்சிக்கோங்க சொல்லியிருக்கீங்களா குழந்தைய? அப்படி சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏண்டி உங்கள் அப்பா வீட்டில் தானே காமிச்சாங்க, நீ காமிச்சுங்கிற உங்கள் அப்பா சொத்து எழுதிட்டு வாடி அப்படிம்பாங்க. கரெக்டா? கூட்ட உடைய எவன் இப்படி புல் கடிக்காமாங்க. கரெக்டா? அதுக்கு தான் கருத்து பிடிச்சேன். எவன் வீட்டில் வந்து எவனும் புல் கடிச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு நான் காமிக்கணுமா, அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தை அவங்க காமிக்கணுமா? ஏமா நீ இவ்வளோ நாள் 2 வருஷம் கழிச்சு வரையே எங்கள் அப்பா அம்மா கூட உறவு வளர்த்தக்கூடாதா? இந்த குழந்தைய நீ வந்து காலையில் 6 மணிக்கு பேசுது, 8 மணிக்கு ஃபோனு, 10 மணிக்கு ஃபோனு, 2 மணிக்கு ஃபோனு, 5 மணிக்கு ஃபோனு, படுத்திருக்கேன் அப்பயும் ஃபோனு. எங்கள் அக்கா குழந்தை சாப்பிட்றத பார்க்கணும். அது உன் குழந்தைக்கு ஊட்டுறதே நீ திண்டாடிட்டு இருக்க. நீ உன் அக்கா குழந்தை அமெரிக்காவில் பார்க்க சாப்பிட்டு நீ என்ன பார்க்க போற தெரியல. எந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தெரியல. மேலக்காலத்தில் பறந்துட்டு இருக்கு. அதுதான் பார்த்தேன். முதல் நாள் பார்த்தேன் ஒயிட் கடமை, நான் கம்முன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அடுத்த நாள் பார்த்தேன் இது தேராத கேஸ். 3ஆவது நாள் பார்த்தேன் இது என்ன இந்த வேலைக்கு. புரியுத சொல்றது? அதுலதான் பிரச்சனை வச்சு. இப்பதான் தெரியுது நம்ம பண்ண தப்பு. இப்போ தெரிஞ்சிருக்காது ஏன் எனக்கு சண்டை வச்சுட்டு. இப்பதான் நான் சொல்றேன். அடிச்சு என்ன சொல்றேன், அப்படி பிடிச்சி அப்படி தூக்கிட்டாரு. நான் கேட்கிறேன் என் கை எவ்வளவு பேசிருக்கு. அப்ப இது 2 பங்கு கிடாக்கு கேட்டா அவங்க அம்மா கூட தூக்கம் நினைச்சு இருக்கும்ட்டு 2 பங்கு கிடாக்கு கேட்டு சாப்பிட்டு உட்காந்துச்சு. வெயிட்ட உரமா சொல்லி பார்த்தேன். இது இந்த குழந்தைய தூக்கிட்டு இருந்துச்சு. தூக்கி அப்படி தூக்கிட்டேன். பூரா பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கறேன் என் வீட்டுல வந்து 2 வருஷம் கழிச்சு வந்து என் வீட்டுல வந்து நீ எனக்கு விசுவாசம் எங்க வீட்டுல குடும்பத்தோட ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ரைட்டு. ஏமா உனக்கு சொந்த அத்தை தானே, அதாவது சொந்தங்கள் இல்லாம வெளியில இருந்து வர்றவங்க தான் சரி. ஏதோ உள்ளவங்க ஒன்றும் தெரியாது, சொத்து இருக்கா சோகம் இருக்கா, நீ எல்லாம் தெரிஞ்ச பிள்ளை தானே. தெரிஞ்ச பிள்ளைதான் சொல்லிட்டு அதான் நான் சொல்றேன். நீ யாரு கூட பேசிட்டு இருக்கியோ அவங்களாதான் நீ ஆகுவ. நான் இப்ப ராமநாதன் பேசுறேன்னு வச்சுங்க, கவுண்டரி வச்சு எப்படி ஓட்டணுங்கிறத அடுத்த 1 வருஷம் நான் கத்துக்குவேன். புரியுதா? எப்படி வந்து சண்டை உருவாக்கணும். இல்ல அங்க அன்னைக்கு என்ன சொல்லுங்களா உனக்கு இருக்கிறாங்க தெரியாத ஆள் கிடையாதுமா. ஒண்ணுமே தெரியாம உன்னை கொண்ட வந்து கட்டி பேரத்தினா கூட சொல்லலாம், ஏதோ நம்ம பண்ணிடுவாங்க. நான் தான் எந்த எதிர்ப்பு இல்லாத போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி உள்ள இருக்கோம்னா எந்த எதிர்ப்பு இல்லாம நாங்க வந்து பொண்ணை கொடுக்குறோம். நான் ஒரு நாள் 3 மணிக்கு குளிக்கிறதுக்கு போனேன்.
ஓஹோ பொண்ணு வராதற்கு தான் எந்த எதிர்ப்பு இல்லாது, ஸோ பொண்ணே வராதுதான் நம்ம எந்த எதிர்ப்பு இல்லாத கல்யாணம் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் போகிறேன். சீரியஸா நீங்கள் சிரிக்கிறீங்க, சில நேரத்தில் வேதனை நொந்து போயிருக்கேன். ஏன்னா இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த கழுதைக்கு தெரியுதா தெரியலையா, இதுக்கா தெரியுமே வரணும்ட்டு. இவ்வளோ இதாக இருக்கிற போய் இந்த சொத்தை பற்றிலாம் பேசக்கூடாதுமா. வந்து அவர் பார்த்துக்க போகிறாப்புல ஒன்று. அப்புறம் நீ ஏன் நம்ம வந்து ஏன் இருக்கா சுகம் இருக்கா உங்களுக்கு தெரியாது. நான் அடுத்த கேள்வி கேட்குறேன்னாக்கா, அவருக்கு 2 ஏக்கர் நிலம் கேட்டாங்கன்னு போயிருக்கு இன்ஃபர்மேஷன். நீ சொல்லுது எங்கள் அப்பா எழுதி கொடுத்தா கூட நான் எழுதி கொடுக்கூடான்னு சொல்லுவேங்குது. நான் அதை என்னத்த சொல்கிறது, நான் இதை சொல்லுது என்கிட்ட. நல்லா அமெரிக்காவில் சம்பாதிச்சிருங்க. அப்புறம் உனக்கு என்ன இல்லை இதை சொல்லிட்டு அடுத்தது நான் சொன்னேன், அடுத்து என்ன சொன்னேன்னாக்கா, உங்கள் அப்பா எழுதுன லெட்டர்லாம் என்கிட்ட இருக்குது, எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்காங்க, நான்லாம் படித்து பார்த்தேன், உனக்கு இருக்குன்னு நான் எனக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா எழுதின லெட்டர் படிச்சலையா? பார்த்தீங்களா, படிச்சிருக்கேன். படிச்சுட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இவங்க அப்பாவுக்கும் இவங்க இந்த பொண்ணுக்கும் சொல்கிறது இல்லைன்றாங்க. எனக்கு ஏன் தெரியுங்களா, நான் ரெஜிஸ்டர் ஆகுது புரியுங்களா, ரெஜிஸ்டர் ஏன் தெரியாது, இவங்க வாயிலிருந்து வர்றது முத்து பவளம் கொட்டுற மாதிரி கொட்டும், அந்த லிமிட்டட் வார்த்தை தான் வரும் புரியுங்களா. அந்த லிமிட்டட் வார்த்தை வரும்போது என் காதை அப்படியே ஷார்ப்பாக கேட்குது, எந்த இடத்துல அது கேட்கும், இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கீங்களோ அப்படி ரெஜிஸ்டர் ஆகுது. அத்தை மாமாவோட வேணாங்க அவங்க வேணாங்கய்யா. இப்போ வேணாம்னு சொல்றத, இப்போ வேற வழி இல்லை, கழுத்துல அப்படியே கட்டி தொங்கிட்டு இருக்க, இப்போ வேற வழி இல்லை புரியுதா. இப்போ எப்படி இருந்தாலும் ஒட்டணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, வாட் டிட் யூ டு 7 வருஷம் பண்ணதுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் 7 வருஷத்துக்கு? நீ வந்து போமா, நீ அவன் எங்கேயோ வீட்டுல ஒன்றை வச்சுக்க போகுது சரவணன், உனக்கு என்னம்மா சரவணனோட பின்னாடி போ, எங்கேயோ கொண்டு வச்சிருந்து போடுவேன். நீ ஏன் அங்க விடுவாரு இங்க விடுவாரு சொல்லக்கூடாது. அடுத்து என்ன சொன்னேன், இப்ப என்ன சொன்னீங்க, 3 பேர் ஒரு ஊரு பாத்துக்கலாம், சில்லே போய் நான் ஏங்க அங்க மாமரத்துக்கு அடியில ஒரு அழகா ஒரு கட்டில் போட்டிருக்கேன், அங்கதான் ராத்திரி படுத்துங்குவேன் புரியுதா. பக்கத்துல மாட்டு சாணி தான் இருக்கும், கீழே காலை வச்சுன்னா மாட்டு சாணி தான் இருக்கும். 3 பேர் தான் வாழ போறீ, அது இது இல்ல நம்ம 3 பேர் வாழ போறோம் மாமனார் மாமியார் என்ன பண்ற அழைச்சி சுத்தி போயிடணும், சம்பாதி சுத்தி போயிடணும், அவ்வளோ சுத்தி போயிடணும். இப்ப நான் நீ என்ன அதான் அந்த தெருவில் ஒரு கொட்டை இருக்கு, அந்த இது சுரங்கம் போட்டு வந்தேன். நீ எனக்கு பண்ணதை உன் பையனுக்கு நீ பண்ணி கட்டு, நீ வேட்டி கட்ட ஆம்பளத்துக்கு போன புரியுதா. அவங்க இந்த மாதிரி பண்ணானாக்கா என் பொண்ணு ஒன்று என் கால் கேட்க எனக்கு சொல்றத தாமணி, நீ கஷ்டப்பட்டீங்கன்னா 34 வருஷம் நானே என் பொண்ணு கஷ்டப்படணுமா அப்படின்னு திருப்பிட்டாங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கனாக்கா நீலாம் எங்க அமெரிக்கா கூட பத்தாது, சுவிட்சர்லாண்டு இல்லைனாக்கா வந்து லக்சம்பர்கில் போக வேண்டிய ஆள், லக்ஷ்மி மெத்தால் அந்த மாதிரி ஆளும் கூட இருக்க வேண்டியது, குயின் ஸ்ட்ரீட்ஸில் வாழ வேண்டியது யூகேல. ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிறதுக்கு, ஒரு ஆள் காலை பிடிச்சிக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு போகிறதுக்கு வேலை செய்து தான் இப்படி போக முடியும். இப்படி போனால் தான் உடம்பு ஆரோக்கியம். இப்படி போனாலும் வச்சுக்கோ செவத்தை வாசப்படி இடிச்சு தான் கட்டணும், புருஷங்க தண்டை தான் வைக்கும். கண்டிஷன்லாம் போடக்கூடாது. 3 பேர் வாழ்வாங்க, 3 பேர் போயிருப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் அத்தை தானே, அது யாரு நீ, என்ன நீ அத்தை மாமா இதெல்லாம் வந்து தெரியாது. நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஆண்டி, நான் இப்ப எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லி அப்ப நீ அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படிங்குவாங்க. அதுக்குதான் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா என் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை வீட்டையும் நம்பி தான் வர்றது புரியுது. இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னும் பண்றதுக்குலாம் வேலை இல்லை, பண்றதெல்லாம் ஒட்ட நக்கி வச்சு பண்றதுக்கு இனிமேல் நிறுத்துறதுக்கு வேலை இல்லை. பண்ணுவாங்க, நானே சொல்ற பாருங்க பண்ணுவாங்க. அது நினைச்சு பாருங்க, உன் தம்பி கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேர் தான் இருப்போம், அந்த பொண்ணு வந்துச்சுன்னா என்ன நமக்கு பின்னாடி எதிர்த்து எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம 3 பேர் வாங்கணும்னா சொல்லக்கூடாது. 3 பேர் சேர்ந்து இருக்கலன்னா சொல்றாங்க நினைச்சு நான் தனியா அவங்க போகணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீ பார்க்க வரல, நீ அழைக்க வரல, நான் எப்படி அவங்களோட இருக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எங்க அம்மா வந்தாங்கன்னா அழைச்சு வந்துக்கலாம்ல, இது கணக்கு தான் சொல்லி தெரிஞ்சு அழைக்க வந்தாங்களா, இது டிக்கெட் போட்டு இல்ல டிக்கெட் போட்டு வந்தாங்க அழைக்கிறதுக்கு, அப்ப பிரச்சனை பண்ணி பண்ணாங்க, பிரச்சனை பண்ணிட்டு அனுப்பல, அதனால வரல, நீ வரல அனுப்பு. டிக்கெட் போடும்போது நீ வரல, டிக்கெட் போடும்போது நீ வரலன்னா நீ மரியாதை கொடுக்கல. அத்தைதான் சொத்துக்கு வரும், கவலைப்படாது. உனக்கு அவங்களாச்சும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல வார்த்தையில், நான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசியிருக்கேன். அவங்க வந்து நான் சொல்கிறத அப்படியே வந்து சாஃப்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உனக்கு சொல்லி கொடுக்குறோம் அத்தனை பேரும் குப்பை, உனக்கு எஃப் தான் கொடுக்கணும்.
பெரிய பிக் ஃபேட் எஃப் தான். யாரும் வர மாட்டாங்க நம்மகிட்ட. சொல்லி கொடுக்குறது அப்படியே ஏ ஃபார் ஆப்பிள்னா சொல்லி கொடுத்துருக்கலாம். அது தெரிஞ்சுக்க நீ பேசுறவங்க யாரும் உனக்கு வர மாட்டாங்க. உனக்கு சரவணன், அதுக்கப்புறம் வச்சேன் மாமா, அவ்வளோதான். வேற யாரும் உனக்கு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தம்பி ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், யாருமே வர மாட்டாங்க. பார்த்துட்டே இரு, உன் தம்பிக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சா உனக்கு திருப்பி கூட பார்க்க மாட்டான். திருப்பி கூட பார்க்க மாட்டான். உனக்கு தெரியல உலக இதே தெரியல உனக்கு. என்னன்னு தெரியல. ஊர்ல இருக்கிற உனக்கு தெரியாம இருக்காது. இப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். உன் குடும்பமே சேர்த்து என்னை பழி வாங்குச்சு. இல்ல இது சொல்றேன், அவனுக்கு தெரியல. எனக்கு தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா ஊர்ல இருந்தக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நானாச்சும் அமெரிக்காவில் இருக்கேன், ஒன்றும் தெரியாம நான் கூட போயிருப்பேன். இங்கே என்ன எவ்வளவு கஷ்டம் இருக்கு அம்மாவுக்குள்ள போய் இருக்கிறது. இல்லை மரணம் போகிறவன் தம்பி உன்னை என்னமோ சொன்னாங்க, நீ இப்படி இருக்கியப்பா. ஆமாங்க, நான் தான் மழையை காண போயிட்டேங்க, இப்படி தான் இங்கே எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னா சும்மா ஜோக்கு. ஏன்னா அப்படி சொல்கிறேன், ஏன் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க, அதை உங்களுக்கும் சொல்லிப்பேன். இல்லைப்பா நீ நல்லா தான் பார்க்க உனக்கு செஞ்சு, நான் தான் அந்த பைக்கு கடலில் வச்சுருக்கேன், நீ நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் 10 வயசுல போனேன். 13 வயசுல 13 வயசுல போனேன். ஆமா இல்ல எனக்கு ஆண்டி, எனக்கு வந்து படிக்கிறது ஒன்றையும் ஐஐடியில் படிக்கிற மாதிரி யூசிஆர் படிக்க வச்சாங்க. புரியுதுங்களா? என்னது பிஎஸ் படிச்சுட்டு இவ்வளோ பேசிட்டு இருக்க, எங்க அக்கா அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சது அப்படின்னு பேசினாக்கா உட்காந்துருக்கான் குழந்தை தான் 34 வயசு குழந்தை. அப்படி பேசிட்டு பேசக்கூடாது பேசிருச்சு. அப்பதான் நான் சொன்னேன், அப்பதான் போயிட்டு நான் அப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தாக்கா திவாலா போன யூனிவர்சிட்டி. திவாலா போயிருக்காங்க, கவர்மெண்ட் சப்சிடி ஓடிட்டு இருக்கு. அது போய் என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன், நம்ம இப்படி பேசிட்டு போது எல்லாத்தையும் தரவா பேசிட்டு இருக்கேன். அப்பதான் என்ன சொன்னேன், நானாச்சும் அந்த பிஎஸ் படிச்சுட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சேன், நீ என்ன சம்பாதிச்ச? இல்ல இதெல்லாம் வெறுப்பு சொல்றது வெறுப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் பேசலங்காட்டி என்னன்னா ஒரு டாக்டர் போடுறதுக்கு எல்லாமே வந்து இதாச்சு. இவங்க வந்து என் கல்யாண பத்திரிகைக்கு என்னோட படிப்பை பத்தி எதுவுமே போடல, எதுவுமே செய்யல. ஆமா ஆண்டி என்ன சொல்றாங்க, போட மாட்டேங்கிறேன் என் பொண்ணுல போட வேணாம். இல்ல இல்ல அதெல்லாம் நான் வந்து சொல்ல. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாரு, இது இருக்குப்பா உனக்குட்டாரு. புரியாப்பா பத்திரிக்கை வந்து எல்லாம் சொல்லலாமாண்டி. அவங்க வந்து ஒரு விஷயத்தை சரியாக ஒரு சத்தியம் பண்றேன் புரியுங்களா? அந்த பத்திரிக்கை இடத்துல அந்த ஒரு பால் ஏற்கனச்சு வந்துட்டேன். வந்தவொடனே என் பெரிய மாப்பிள்ள டாக்டர் நீ டாக்டர் போட மாட்டேங்கிறது உனக்கு இருக்குது கம்மிட்டேன். உனக்கு இருக்குட்டாரு அவங்க அக்கா கிட்ட டாக்டரேட் பண்ணியிருந்தா கூட நான் ஓகேன்றேன். எம்எஸ் படிச்சு ஏதோ ஒரு லூப் போடல டாக்டர் நான் இங்க படிச்சு எங்கேயோ படிச்சு போறேன். நான் கவலை நானே என் படிப்பு படிக்க போடல, இது அப்பா பேரு இங்கிலீஷ்லயும் போடல. நீ உன் பேரு அவ்வளவுதான், நீ உன் உடம்பு கொண்டு வா, உன் மூளையை கொண்டு வா. அப்படித்தான் போடுறாங்க. இது என் தம்பி டாக்டர் படிக்கிறான்னா அதை போடணும். இதை போட்டோம்னா சரவணன் ஒண்ணுமே இல்லை. நான் அவங்களால 2 பேரும் ஒண்ணுமே போடுறது இல்லை. இப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி போடுறது இல்லை. நான் இல்லைங்கண்ணா, நீ எம்ஏ போட்டுக்கோ புரியுதா? பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்னன்னு கேட்டாங்கப்பா. அதுலேயே வர ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சு எம்டெக் படிச்ச பொண்ணுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னன்னு லைஃப் சைக்கிள் சாஃப்ட்வேர்னால தெரியலனாக்கா நீ என்ன படிச்சுக்க? அந்த படிப்புக்கும் ஐடி படிப்புக்கும் ஈக்குவலா? இங்க இருக்கிற காலங்க எம்ஏ படிச்சிருக்க, பிஎஸ் படிச்சிருக்க, தேவையா? லட்ச ரூபாய் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானே, கோடி ரூபாய் சம்பாதிக்குமா? இல்ல நான் கவலைப்படல. அதாவது இன்னும் சொல்லப்போனாக்கா நான் படிச்சது இது மாஸ்டர்ஸ் காலேஜ் இதுல உட்காந்து கேட்டிருக்கேன். நான் ஒன்றும் கவலை. இன்னமும் நான் வந்து நியூட்ரிஷனை பத்தி இவ்வளோ தூரம் பேசணும்னாக்கா நிறைய பேர் டாக்டர் கூட தெரியாது. அம்மையா வந்து இது பயம் படிச்சிருக்கேன். ஆனா அது இவ்வளவு உங்களுக்கும் தெரியாது, அதுவே தத்தக்கா மொத்தம் முடிஞ்சு எனக்கே கணக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இது டாக்டர்ஸ் படிக்கிற மாதிரி கோர்ஸ் நான் எடுத்து யூடியூப்ல வந்து கோர்ஸ் நான் ஃபுல்லாக படிச்சு அப்படின்னு நான் பண்ணேன்.
அதாவது இவங்களுக்குலாம் வந்து ஞாபகம் வந்து நிறைய வரும். நல்லது சொன்னா ஞாபகம் இருக்கும், கெட்ட சொன்னா ஞாபகம் இருக்காது. இல்ல தெரியாம பண்ணிருப்பேன். தெரியாத மரியாதை மனுஷ போற மாதிரி இருக்கு. வயசு வந்துட்டேன், ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டேன், எல்லாத்துக்கும் வந்து இருத்தலாம் இருக்க. அதான் சொல்றேன், இன்னும் நீ 4 வருஷம் இருந்தீங்கக்கா கவுண்டர் கொடுக்காரு பொறுத்து போனீங்கன்னா இன்னும் 4 வருஷம் நீ கீழே விழுந்துருச்சுன்னு இன்னும் நிறைய இருக்கலாம். கீழே விழுவும் நிறைய இல்ல நீ அமைதியா போயிட்டு சண்டையே வராது. சரி அவங்கதான் வழியில ஒண்ணுமே இல்லாத கத்திட்டு பேசாம இருக்க போறேன். அவ்வளவுதான். நீ கொடுத்தீனாக்கா அவனுக்கு ரொம்ப இதாகும். நான் இதெல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேச்சுவார்த்தை நின்று போச்சு. இது ஜோக்கர் ஆக்கி விட்டாங்க, புரியுதா? கிளாஸ் கிளவுன் வந்து தெரியலமா உனக்கு என்ன தெரியல. எவ்வளோ கிளாஸ் கிளவுன் என்ன தெரியுமா? ஊருக்கே ஒரு ஜோக்கர் கிளவுன் கோமாளி. உனக்கு கோமாளி ஆக்கி வச்சிருக்காங்க. 34 வயசு ஆகி நீ புரிஞ்சிருக்கணும். அதனால தான் சில பேர் புரியாதவங்களுக்கு அப்படியே அகாடமிக்கில் போயிடுவாங்க. வாழ்க்கை அனுபவமே தெரியாது. நீ ஒன்றும் இல்லை, அதனால சொல்கிறேன், உனக்கு நல்ல வாழ்க்கை அழகாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர காசு எடுத்து படிச்சுக்கிட்டு ஒரு டாக்டர்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு நான் டாக்டர், நீ பிஹெச்டி பண்ணினா உனக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. டாக்டர் நிவேதா சுப்பிரமணியம் போட்டுக்கலாம், புரியுதா? அவங்க அப்பாவோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு அந்த சின்ன பிள்ளைகள் உங்கள் அம்மா கிள்னத்துக்குலாம் நீ வந்து பாருமா என்னை கிள்ன நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி பிற்காலத்தில் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய நீ வந்து படிக்கிறதுக்கு காசு இருந்துச்சுன்னா பண்ணு. இல்லைனாக்கா டேய் பிள்ளைய பெற்றுட்டு நான் விழுந்துச்சு ஓடினேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுறானாக்கா கொடுத்துட்டு போகிறேன். இந்த குழந்தை படிக்க வைக்கிறதுக்குன்னா வந்து டன். நீ என்கிட்ட அடிமையாக இருந்துக்கிட்ட தெருவிலாண்டி என்னையும் உனக்கு ஆமஞ்சாமி போகிறதுன்னு அனுப்பிச்சுட்டாங்களா அப்படிங்குது. என்னையா ஆமஞ்சாமி போகிறதுன்னு அனுப்பிச்சுட்டாங்களா அப்படிங்குது. இப்படியே சொல்லுது. நான் அடிச்சுட்டு நான் இதெல்லாம் எங்கே சொல்கிறதுன்னு தெரியும். பூஜா வீட்டுல இருந்து நடந்து வரதுல அந்த வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல சொல்லுது. கஷ்டமா இருக்கு உனக்கு தோணல? அந்த மாதிரி எல்லாம் பேசினா கஷ்டப்படுவாங்க. இப்ப நம்மள பேசி நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்லை அங்கே அந்த அந்த வயல் வந்துருக்கீங்களா அந்த இது குட்டை ஒன்று வெட்டி வச்சிருக்கோம்ல கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு. அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு நாட்டுக்கோழி முட்டை வந்துச்சா எழுதி வந்துச்சா இதெல்லாம் வந்துச்சான்னு கேட்டுருப்பேன். இவன் நான் இவ்வளோ தூரம் உனக்கு கூப்பிட்றேனே உனக்கு என்னை கூப்பிட்டு அடிச்சு கழுத உனக்கு நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? நமக்கு அதெல்லாம் அவனுக்கு ஆழ்ந்த வச்சது நமக்கு இப்படி இவ்வளோ குறவா ஆழ்ந்த வச்சுட்டு அவனுக்கு போக வேண்டியதான். நான் முடிச்சுட்டு போயிட்டேன். நான் வந்து சரி இதான் அவ்வளோதான், நம்ம லவ் லைஃப்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போயாச்சு. எதுவுமே சொல்லாது போமா பிள்ளைகளை பார்ப்ப எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டோம். ஏன்னாக்கா நீங்க ஏதாச்சும் ஒன்ன கிடக்க ஒன்று சொல்ல போனீங்கன்னாக்கா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். அதனால போனோமா பார்த்தோமா. அதனால நான் திருப்பி சொல்றேன், நீ யாரு கூட பேசுறியோ அவங்க உனக்கு சொல்லித்தரமா சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அதனால நாங்க போனோமா பார்த்தோமா வந்துதான் வந்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் இல்லை ஏன்னா கெடுத்து விட்டாங்க, டோட்டலாக கெடுத்து விட்டாங்க. குடும்பத்தை 4 பீஸ் போட்டாங்க. பீஸை போட்டு இப்போ இனிமேட்டுக்காச்சும் இந்த விலங்கு ஒன்று எடுத்து அதை வெட்டி விடுங்கடா. நான் ஒரு விலங்காச்சும் கையில் மாட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, திருடன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னாக்கா அதையும் உள்ள பண்ணிடுறாங்க. நான் என் ஆட்சியில் இருந்து சேர்ந்து எந்த எதிர்பார்ப்புனா சேர்ந்து வாழ்றதுக்கு ஆட்சி வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எந்த எதிர்பார்ப்புனாக்கா திருப்பி என்ன சண்டை எடுத்துக்கிறதா மண்டை உடச்சுக்கிறதா? நிச்சயமா மண்டை உடச்சுக்கும். இல்லை இது ஒன்றுமே புரிஞ்சுக்காம வச்சுங்க. டெய்லி ஒரு மண்டை உடையும், கை கால் உடையும். இங்கே யாருக்கும் தெரிஞ்சோம் ஆகும். ஏன்னா நான் பயங்கர ஏற்கனவே இவ்வளோ சூடாக இருக்கேன். திருப்பி போய் விழுந்தியாடா அப்படின்றது எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து ஒத்துக்காது. நான் இதனாலேயே நான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தேன். திருப்பி வராத ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். நம்ம யாருக்கும் உங்களை உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். நான் சொல்கிறேன், காசு வேணுமா சொல்லு, குழந்தைய படிக்க வைக்கணுமா என்ன வேணும் சொல்லு, என்ன எதிர்பார்ப்பு, இந்த குழந்தை என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல இடத்துல என்வாயர்மெண்ட்டை செட் பண்ணினாவே அதுக்கு அழகாக குழந்தை வந்து படிச்சு. ஏன்னா ஒரு குழந்தை கொடுத்தா இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க, அடுத்த குழந்தை தான் கிடையாது. ஐம் டெட் சீரியஸ். இங்கே அவ்வளோதான். ஏன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் எனக்கு எதுவும் பண்ண முடியும். நம்பிக்கை இல்லையே அப்படின்றாங்க. நீ எனக்கு என்ன பண்ணீங்களோ
இல்லை நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்களோ அதுதான் நான் திருப்பி கொடுக்குறேன். நான் ஒன்றுமே செய்யலை. என் நம்பிக்கை இல்லைன்ட்டு நம்பிக்கை இல்லை. ஓகே ஃபைன். நான் பைத்தியம்ட்டு நான் பைத்தியம் ஒத்துக்கிறேன். நான் இமேஜினேட்டே பேசுகிறேன், நான் இமேஜினேட்டே பேசுகிறேன். உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஆள் என்ன மாதிரி ஆள் உங்களுக்கு சரியா இருக்காது. ஏன்னா நான் போகிற ஸ்பீடு வேற ஸ்பீடு, நீங்கள் போகிற ஸ்பீடு வேற ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க. நான் வந்து டீ போட்டு